தெல்லமுதின் மேனான அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இனிய பாடல்களுடன் இதோ நித்தம் ஒரு முத்தாக நமது ஞாயிறு பேச்சு தொடங்கிவிட்டது. அற்புதமான பாடல்கள் இன்றைக்கு ஒளியேற்றப்பட்டது. இவ்வேளையில் அந்த பாடலை தேர்வு செய்து சிறப்பாக ஒளியேற்றிய திரு சுந்தரராஜன் அவர்களுக்கு இவ்வேளையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புன்னகையுடன் தொடங்குவோம். இன்றைய நாள் நாம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான, வெற்றிகரமான, பயனுள்ள நாளாக அமைந்திருக்கும் என்று நான் மனசார நம்புகின்றேன். புதிய வருகையாளரின் கவனத்துக்கு, கடந்த 5 ஆண்டு காலமாக மக்கள் நல்வாழ்வு குழு இந்த ஞாயிறு பேச்சை தொடர்ந்து ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறது. சிறந்த ஒரு தலைப்புல சிறந்த பேச்சாளர்களை தெரிவு செய்து மக்கள் மேன்மை அடைய வேண்டும், மக்கள் மனதில் ஒரு எழுச்சி உருவாக வேண்டும், ஒரு மாறுதல் உருவாக வேண்டும் என்ற அந்த உயர்ந்த சிந்தனையில் தான் இந்த 5 ஆண்டு காலம் இப்ப ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. 5 ஆண்டு கடந்து 6 ஆண்டு நெருங்கி கொண்டு இருக்கின்றோம். ஆகையால இந்த மக்கள் நல்வாழ்வு குழுவை மிக மிக சிறப்பாக மேற்பார்வை செய்து கொண்டிருப்பவர் நாடறிந்த தன்னம்பிக்கை தளபதி, பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய திரு ரேகோ ராசு அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் நான் சற்று முன்பு சொன்னது நமது சுந்தரராஜன் ஐயா அவர்கள். இந்த 5 ஆண்டுக்கு மேலாக இந்த ஞாயிறு பேச்சு தொடர்ந்து வெற்றிகரமாக நடந்து கொண்டு வருவதற்கு காரணம் அது வற்றாத ஆதரவை வழங்கிய மக்களான நீங்கள். உங்களுக்கு தான் என்னுடைய முதல் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த 5 ஆண்டு காலமாக இந்த ஞாயிறு பேச்சை தொடர்ந்து ஆதரவு வழங்கி வரும் நிறுவனம் புத்துரை சில்லி சாஸ். இவ்வேளையில் நான் அந்த நிறுவனத்தின் பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வாரம் வாரந்தோறும் ஞாயிறு பேச்சில ஒருத்தர் அலங்கரிப்பாரு ஒரு தலைப்புல. கடந்த வாரம் பயத்தால் ஏற்படும் தோல்வியும் மன அழுத்தமும் என்ற தலைப்புல நம் நாட்டு மருத்துவர் பாணி அவர்கள் மிக சிறப்பான கருத்துக்களை முன்வைத்தார். அதே அடிப்படையில் இந்த வாரமும் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு உள்ளது. அடுத்தது என்ன? இது அனைவருக்கும் கேட்க வேண்டிய கேள்வி. மாணவர்களுக்கும் கேட்கலாம், பெரியவர்களுக்கும் கேட்கலாம், தொழில் புரிகிறவர்களுக்கும் அடுத்தது என்னன்னு கேட்கலாம். ஆகையால இந்த தலைப்பு அற்புதமான தலைப்பாக இருக்கிறது. இன்றைய பேச்சை பேசக்கூடியவர் இவருக்கு ஒரு விளம்பரம் தேவையில்லை என்றான் சொல்ல வேண்டும். ஏன்னா மலேசியால இவர் கொஞ்சம் பிரபலம் ஆயிட்டாரு. இந்த ஆண்டுலேயே 3 முறை மலேசியாவுக்கு போயிருக்காரு. பல மாநிலத்துல, அதாவது மலேசியால இருந்து கொண்டே நம்ம சில மாநிலத்துல போய் பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இவர் அப்படி இல்லை. தமிழகத்துல இருந்து பல மாநிலத்துல சூறாவளி பயணம் மேற்கொண்டு பல நிகழ்ச்சிகளை, பட்டிமன்ற நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இலக்கிய நிகழ்ச்சியாக இருக்கட்டும், கல்வி மேம்பாட்டு நிகழ்ச்சி, மாணவ மணிகளுக்காக இருக்கட்டும், சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அவர்தான் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற பட்டிமன்ற நடுவர், ஆன்மீக இலக்கிய சொற்பொழிவாளர், தமிழ் தென்றல், ஞான செவ்வேல் முனைவர், வழக்கறிஞர் SD கலையமுதன் அவர்கள், மரியாதைக்குரியவர். ஆகையால் அவர் தான் என்று பேச போகிறார். ஆனா அவருடைய உரையை தொடங்குவதற்கு முன் தொழிலதிபரும் மக்கள் தொண்டருமான பெருமதிப்புக்குரிய டாக்டர் நெல்சன் முருகன் அவர்களை அழைத்து ஒரு சிறப்புரை செய்ய இப்ப அனைவரின் சார்பாக அவரை அழைக்கின்றேன். டாக்டர், நீங்க இருந்தா உங்களுடைய சிறப்புரையை இப்ப தொடங்கலாம். டாக்டர் இருக்கிறீங்களா? இல்லை என்று தெரிகிறது. ஆமா, அவருடைய பேரை இங்க காணவில்லை. ஆகையால அவரு இடையில வரலாம். அவருடைய நிறைவில் அவரை பேச வைப்போம். ஆகையால இன்றைய பேச்சாளர் பெருமதிப்புக்குரிய SD கலையமுதன் அவர்களை இப்ப அன்போடு அழைக்கிறேன். மக்கள் கொண்டிருக்கிறார்கள், வருவார்கள். நம்ம நேரம் கருதி நம்மளுடைய நிகழ்ச்சியை தொடங்கிடுவோம். ஐயா, உங்களுடைய பேச்சை தொடங்கலாம் ஐயா. ஐயா இருக்கிறார்களா? பேச்சை தொடங்கலாம். நம்ம கொஞ்சம் சீக்கிரமா தொடங்கிட்டோமோ? இல்ல, நம்ம சரியா இப்ப 6:02. நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்ன தொடங்கிட்டோம். ஆனா இருந்தாலும் இப்ப 6:02. ஒரு நிமிஷம். ஓகே, ஒரே ஒரு நிமிடம்.
ஐயா ஒன்னும் வரவில்லையா? மலை ஐயா, சொல்லுங்க. இன்னும் ஒரு நிமிடம், 1.5 நிமிடத்தில் வருவார். சரி, கலையமன், சரி, நேத்து உங்களுடைய பட்டிமன்றத்தை பத்தி கொஞ்சம் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கண்ணே. நேற்றைய நிகழ்ச்சி. இல்ல 3ஆம் தேதி வந்தார். இங்க நம்முடைய தத்தோ வந்து விட்டார்கள். தத்தோ மக்கள் தொண்டன் நேல்சன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பேச சொல்லி சொல்லுங்கள் ஐயா. ஓகே. தத்தோ, நீங்கள் உரையாற்றுங்கள். தத்தோ, உங்களை அழைத்தேன், நீங்க வரவில்லை. தொழில் அதிபரும் மக்கள் தொண்டருமான பெருமதிப்புக்குரிய டாக்டர் நெல்சன் முருகன் அவர்களை அழைத்து இப்போது ஒரு சிறப்புரை இன்றைய பேச்சையொட்டி. ஐயா, உங்களுடைய பேச்சை தொடங்க எடுத்தோ. வணக்கம் ஐயா, வணக்கம். இருங்க வரேன். எல்லாரும் எல்லாம் நிறைய பிஸியாக இருப்பார்கள். ஆனாலும் டாக்டர் இப்பதான் வந்திருக்கீங்க. நான் சற்று முன்பு கலைத்தேன். வணக்கம் வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் அருமையான மாலை வணக்கம் ஐயா. மலை சார், ரேகோ சார், எல்லாத்துக்கும் வணக்கம். உண்மையிலே இன்று வந்து பட்டிமன்ற நடுவர் கலை அமுதன் நம்மளோடு இருப்பது பெரிய ஒரு பாக்கியம். நிறைய அனுபவங்களை பெற்றவர். நடுவராக இருந்து பணியாற்றுவது மற்றும் அல்ல, மக்களுடைய பல கேள்விகளுக்கும் பல சிந்தனைகளுக்கும் அவர் வந்து நிறைய தன்னுடைய அனுபவத்துல ஊக்குவித்து நிறைய காரியங்களை பேசின ஒரு பெரிய மாமனிதர். தமிழ்நாட்டிலே நிச்சயமாக எல்லாராலையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்று நான் கருதுகிறேன். ஆகவே 3வது முறையாக மலேசியாவிலே அவர் வந்து நம்ம ஐயா ரேகோ சார் மூலியமாக பல இடங்களுக்கு சென்று இன்னமும் பயணித்து பல காரியங்களை இந்த நாட்டிலே நம்முடைய மக்கள் நலம் பெற வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான காரியங்கள் எப்படி நாம் எதிலுமே தோல்வி இல்லாமல் எதிலுமே ஒரு முயற்சியோடு வாழ வேண்டும் என்ற நல்ல பிரமாணங்களை அவர் வைக்கும் பொழுது எனக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சி. அதே வேளையில அவரை பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இன்று நடக்க போகின்ற இந்த நேரத்திலே நிச்சயமாக பலர் பேர் இதுல இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் இதுல கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கும் இருக்கின்றது. காலத்தின் கட்டாயத்தினாலே சில சமயம் என்னாலே வர முடியாம ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த புலனத்தின் வழியாக நாம் நிறைய பல வருட காலம் ஏறக்குறைய நினைக்கின்ற 3 வருட காலமாக தொடர்ந்து நடத்தி வருகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை பேச்சிலே கலந்து கொள்வதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். ஆகவே தொடர்ந்து என்ன செய்யுங்க, தொடர்ந்து நடத்துங்க. இதுல பங்கு கொள்றவங்க குறிப்பெடுத்துக்கங்க, எல்லாம் குறிப்பெடுத்துக்கங்க, ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஸோ மலை சார், நான் இதோட என்னுடைய உரையை நான் நிறுத்திக் கொள்கின்றேன். பார்க்கலாம். ரேகா ஐயா, மிக்க நன்றி இந்த வாய்ப்புக்கு. தொடர்ந்து நாம பயணிப்போம் ஐயா. நன்றி 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 நன்றி. நம்ம டாக்டர் நெல்சன் அவர்களுடைய உரைக்கு மிக்க மிக்க நன்றி. ஆகையால இப்பொழுது நமது கலையமுதன் தயாராகி விட்டீர்களா? கலையமுதன் தயாராகி விட்டீங்களா? மகிழ்ச்சி ஐயா. வணக்கம் ஐயா. கேக்குதா? கேக்குது. உங்களை பார்க்க போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே, உங்களுடைய அற்புதமான கான குரலில் உங்களுடைய உரையை தொடங்குங்கள். ஆடியபிளா இருக்கா ஐயா நான் பேசுறது? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அன்பிற்கினிய இந்த இணைய வழியில இணைந்திருக்கிற அன்னை தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் இணைக்கிற வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மிகச்சரியாக சொல்லணும்னா, ஒரு கோவிட் வந்தப்போ, கொரோனா சமயத்துல இது போன்ற ஒரு இணைய வழியில நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மலேசிய நாட்டினுடைய தன்னம்பிக்கை தளபதியாக விளங்குகிற ஒரு நாட்டினுடைய வடக்கு பகுதிகளிலிருந்து தெற்கு பகுதிகள் வரையிலும், கிழக்கிலிருந்து மேற்கு வரையிலும் இருக்கிற 4 திசைகளிலும் ஒரு தனி மனிதனுடைய வல்லமையும்
அர்ப்பணிப்பு உணர்வும் அவர் மேற்கொண்டிருந்த அபரிமிதமான பணிகளும் எல்லா தளங்களிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா மக்களாலும் அடையாளம் கண்டு இனம் கண்டு போற்றப்படுகிறது என்று சொன்னால் அது ஒரு நீண்ட நெடிய உழைப்புக்கு கிடைக்கிற வெகுமதி என்றுதான் அர்த்தம். அந்த வகையில் நான் கடந்த பல நாட்களாக அவரோடு சேர்ந்து மலேசிய நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலே செல்லுகிற போது ஏழை எளிய பாமர மக்கள், படித்தவர்கள், பண்பாளர்கள், விவரம் தெரிந்தவர்கள், அரசு பணியாளர்கள், அரசியல்வாதிகள் என்று யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாமல் வெகுஜன மக்கள் அத்தனை பேருமே அவரை அறிந்திருக்கிறார்கள் என்ற வகையிலே அந்த அற்புதமான ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் நம்முடைய வணக்கத்திற்கும் பேரன்புக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய ஐயா திரு ரேகோ ராசு அவர்கள். அவங்க என்ன இந்த இணைய வழியில பேசுமாறு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு 2025 இப்போ நான் சொல்றது கோவிட் சமயம், எனக்கு சரியா அந்த வருடம் தெரியல, அப்ப கேட்டாங்க. எனக்கு அந்த நாள் நினைவில் மிகச்சரியாக நினைவுல இருந்தால் ஏதோ ஒரு பெரிய பட்டிமன்ற நிகழ்வுக்கு போயிட்டு வந்து மிகவும் களைப்பான ஒரு சூழ்நிலையில மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற தலைப்பில் முதல் முறையாக இந்த ஞாயிறு பேச்சிலே நான் பேசிய அந்த காட்சி இன்னும் என் கண்களிலே இருக்கிறது. இதே மாதிரி என்னுடைய முகமும் அந்த ஜூம்ல வந்தது. அப்போ இந்த அற்புதமான மாமனிதர், நல்ல எண்ணங்களுக்கு சொந்தக்காரர், எல்லாவற்றையும் விட வெறும் மிகச்சிறந்த நல்ல பண்பாளர் நம்ம ஐயா மலையரசன் அவர்களுடைய முகம், அந்த சிரித்த முகம் அப்படியே அந்த ஜூம்ல பார்த்துக்கிட்டே பேசினேன். எனக்கு என்னன்னா, நிறைய மக்களை முன்னாடி உட்கார வச்சு அவங்களுடைய முகத்தை பார்த்து கொண்டு பேசுவது பழக்கப்பட்டதுனால எதிரில யார் பார்க்கறாங்க, சிரிக்கிறாங்களா, இல்ல ரசிக்கிறாங்களா, கவனிக்கிறாங்களா, நம்ம சொல்றது அவங்களுக்கு போய் சேருதா இல்லையான்னு தெரியாம பேசுறதுன்றது ஒரு ரொம்ப வருத்தமான சவாலான விஷயம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே முகம் அன்னைக்கு மலையரசன் ஐயா மட்டும்தான். அவர் மட்டும்தான் என்னோட அந்த டிஸ்பிளேல தெரிஞ்சாரு. அவர் முகத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு அன்னைக்கு களத்துல இறங்கினேன். அன்னைக்கு பேச ஆரம்பிச்சு அப்புறம் பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு மீண்டும் ஒரு 5-6 ஆண்டுகள் கழித்து மலேசிய நாட்டுக்கே நேரடியாக மலேசிய நாட்டுக்குள்ளே, அதுவும் ரேகோராஸ் ஐயா அவருடைய வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு அவர் வீட்டிலிருந்து இந்த இணைய வழி ஜூம்ல பேசுவது என்பது ஒரு கிரைம் நாவல் படிப்பதை போல இருக்கு. அவர் தான் என்னை கூப்பிட்டாரு பேசுறதுக்கு. நான் இந்தியாவில இருந்து பேசினேன். இன்னைக்கு அவரோட வீட்டுக்குள்ள அவருடைய அறையில உட்கார்ந்து கொண்டு இந்த இணைய வழியில இந்த ஞாயிறு பேச்சில பேசுவதில இது போன்ற மிகப்பெரிய சுவாரஸ்யங்களுக்கு சொந்தமானதாக இந்த ஞாயிறு பேச்சு பின்னாளில் வரலாறில் எழுதப்படும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த கட்டத்திலே இந்த ஞாயிறு பேச்சு என்பது இன்றைக்கு தனி மனிதர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைப்பளு இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலபஸ் இருக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு. அந்த வாரம் முழுக்க இருக்கிற ஆயிரக்கணக்கான பணிகளோடு போராடி கொண்டிருந்த, வேலை பார்த்து கொண்டிருந்த, இடையராதும் தடையராதும் நடைபோட்டு கொண்டிருந்த மனிதன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைத்தான் தனக்கானதாகவும் தன் குடும்பத்திற்கானதாகவும் கருதுகின்றான். அந்த நாளில அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு தேவையான திட்டமிடலும், அவன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளுக்கு ஒரு தன்னை புதிதாக்கவும் புனரமைக்கவும் ஒரு நாளாக ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக் கொள்கிறான். இது எனக்கும் பொருந்தும், ஐயா மலையரசனுக்கும் பொருந்தும், ஐயா ரேகோ ஐயாவுக்கும் பொருந்தும், இன்றைக்கு உலகத்துல இருக்கிற ஞாயிற்றுக்கிழமையை அனுபவிக்கிற எல்லோருக்கும் பொருந்தும். அந்த வகையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஒரு மாலை பொழுதில் உலகத்தின் பல்வேறு இடங்களிலே இருந்து இணையக்கூடிய மனிதர்களிடத்துல மனித சமூகத்திற்கு என்ன தேவையோ, மனித சமூகம் இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கிற சவால்கள் என்னவோ, வெகுஜன மக்களிடத்திலே புறையோடி போய் இருக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னவோ, எதை நோக்கிய பயணத்திலே இன்றைக்கு மனித சமூகம் போய்கொண்டிருக்கிறதோ, எந்த ஆற்றுப்படுத்த வேண்டிய கடமையும் கட்டாயமும் இந்த மனித சமூகத்துக்கு வேறு ஒருவரால் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மூலமா தேவைப்படுகிறதோ, அதை ஃபோர்சைட்டட் என்று சொல்லுகிறார்கள். அதை போக தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்தித்து அதை கட்டமைத்து பல்வேறு துறைகளிலே இருக்கக்கூடிய நிபுணர்களை, பல்வேறு துறைகளிலே இருக்கிற ஆர்வலர்களை
ஒன்றிணைத்து இத்தனை பேருக்கும் அதை கொண்டு போய் சேர்த்து இந்த நிகழ்வினை இடையராதும் தடையராதும் இவ்வளவு ஆண்டு காலம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த பெரிய பங்கு இருக்கே, இதுவே ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இந்த சமூகத்திற்கு அவர் செய்து கொண்டிருக்கிற பங்களிப்பு. அந்த வகையில் இந்த நாளில் நம்முடைய அனைத்து தமிழ் உறவுகளின் சார்பில் ஐயா திரு ரேகோ ராசு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய பேரன்பின் நன்றிகளை அவருக்கு சொல்லுவோம். இந்த தமிழ் சமூகத்தின் மீது நீங்கள் காட்டிக் கொண்டிருக்கிற அக்கறைக்கும், என்னால் இந்த சமூகம் ஒரு படியேனும் முன்னேறி விடாதா என்று நீங்கள் காட்டுகின்ற ஏக்கத்திற்கும், நீங்கள் இந்த சமூகத்திலே நீண்ட நெடுங்காலம் நடத்தி வந்திருக்கிற இந்த தன்னம்பிக்கை போராட்டத்திற்கும் மிகப்பெரிய வெகுமதி உங்களுடைய வாழ்நாளில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழல் எல்லாமே மிகச்சரியாக இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி, ஐயா அவர்களுக்கு மீண்டும் நம்முடைய அனைவரின் சார்பில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி, ஒரு நல்ல தலைப்பு கொடுத்தேன். அடுத்தது என்ன என்பதுதான் தலைப்பு. அடுத்தது என்ன அப்படின்னு ஒரு தலைப்பா யோசிச்சு பாருங்களேன். அடுத்தது என்ன? இன்றைக்கு நான் அமர்ந்திருக்கிற இந்த இடம் அடுத்தது என்ன? ஞாயிற்றுக்கிழமை இப்ப நேரம் என்னுடைய இந்த பேச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன? ஐயா கூட போய் சாப்பிட போறேன். ஐயாவுக்கு என்ன அடுத்தது? இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஐயா என்ன அழைச்சிட்டு போய் சாப்பிட வைக்க போறாங்க. அடுத்தது என்ன? ஐயா மலையரசன் இருக்காங்க, அவங்களுடைய நேரத்தை செலவிட்டு வாரந்தோறும் இதற்கான ஏற்பாடுகளை ஐயா ரேகோவோடு இணைந்து இதற்கான முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சு இந்த நிகழ்ச்சியை கட்டமைத்து இப்ப நடத்துறாங்க. இந்த நிகழ்ச்சி முடிச்சதும் அவருக்கும் அடுத்தது என்ன? டொனால்டு ட்ரம்ப் இருக்காரு, அவருக்கும் அடுத்தது என்ன? விளாடிமிர் புதின் இருக்கிறார், அவருக்கு அடுத்தது என்ன? பாரத தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இருக்காங்க, அவங்களுக்கும் அடுத்தது என்ன? இங்க நீங்க மலேசியாவில் பார்க்கலாம், ஒரு தெருவில ஒரு கூலி வேலைக்கு கிராமத்துல இருந்து அங்க இந்தியாவில் இருந்து மேன் பவர் ஒர்க் என்று சொல்லப்படுகிற மனித உழைப்பு வேலை செய்வதற்காக வந்திருக்கிற ஒருவருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வேலை நாள், லீவு, விடுமுறை இருக்கும். இந்த விடுமுறை நாளிலே அவனுக்கு கிடைத்திருக்கிற இந்த நாளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும், அடுத்தது என்ன? என்ன அடுத்தது? இன்னும் 3-4 நாள்ல தீபாவளி வருது. மனைவிக்கு, பிள்ளைக்கு, குடும்பத்திற்கு என்ன செய்யணும்? இந்த திட்டமிடல் அடுத்தது என்ன? இதை போல நாம் இங்கே இந்த பேச்சு எப்படி கட்டமைத்துக் கொண்டோம் என்றால், மாணவர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஐயா விரும்புகிறார். ஐயா ரேகோ அவர்களை பொறுத்தவரையிலும் அவருடைய எண்ணங்கள் யாவுமே தொலைநோக்கு சிந்தனையோடு ஒட்டி போவதால், அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த சமூகத்திலே வேறு மனிதர்களாக வேறு வடிவத்திற்கு தங்களை மாற்றிக்கொண்டு நடைமுறை யதார்த்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த இயந்திரத்தனமான வாழ்வியலில் தங்களை முழுமையாக நின்று நிலைத்து நீடித்து நிலைப்படுத்திக் கொள்வதற்கான தகுதிகளை வளர்த்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலே அவர் காட்டுகின்ற முனைப்பினுடைய அடித்தளம் தான் அவருடைய வார்த்தைகளில் எப்போதும் மாணவர்கள், இளைஞர்கள் என்று சொல்லுகிற அந்த பாங்கு. மாணவர்கள் என்றால் யாருங்க? இன்றைக்கு பள்ளியில ஒரு 1ஆம் ஆண்டு படிக்கிற மாணவன் தான். ஒரு கல்லூரியில, ஒரு பல்கலைக்கழகத்துல PhD படிக்கிறவனும் ஒரு மாணவன் தான். அந்த PhD படிச்ச உடனே அவனுடைய மாணவ பருவம் முடிஞ்சிருச்சானா உண்மையிலே இல்லைங்க. படித்த பிறகும் இந்த வாழ்க்கையில் இந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருமே மாணவர்கள் தான். ஏன்னா எங்கெல்லாம் சூழல் இருக்கிறதோ கற்றுக்கொள்வதற்கு அங்கெல்லாம் அனுபவம் என்கின்ற பாடம் நமக்கு கிடைக்கிறது. ஆக ஒவ்வொருவரும் வாழ்நாளின் கடைசி கட்டம் வரை கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதால் எல்லோருமே மாணவர்கள் தான். இதில் கரிக்குலம் வச்சிருக்கிற சிலபஸ் பேஸ் பண்ற மாணவர்கள், பள்ளியிலே இருக்கிறவர்கள், கல்லூரியிலே இருக்கிறவர்கள் அந்த கட்டமைப்பை எப்படி மேம்படுத்தி தங்களுடைய வாழ்நாளை திட்டமிட வேண்டும். ஏன்னா அந்த பள்ளியும் கல்லூரியும் தான் அந்த 15-20 ஆண்டுகள் தான் அவர்களுடைய வாழ்க்கையில நடைபெற போகிற ஒரு 70 ஆண்டு. அவன் 90 வயசு உயிர் வாழ போறான்னா 90 வயசு வாழ்றதுக்கு உண்டான அத்தனை அடிப்படை தகுதியும் இந்த 20 ஆண்டுகளுடைய திட்டமிடலில் தான் இருக்கிறது. The 20 years are deciding the entire life journey of his lifespan. அவன் வாழ்நாளில் சந்திக்க போகிற 70 ஆண்டு கால வளர்ச்சி, அவன் வாழ்நாளில் காணப்போகிற 70 ஆண்டு கால வெற்றி, அவன் வாழ்நாளில்
அறிய போகிற 70 ஆண்டு கால வளர்ச்சி, இவை எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற இடம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் இந்த 20 ஆண்டு கால கல்வி அது மட்டும்தான் அவனை மையப்படுத்தி அடுத்த நிலைக்கு இட்டு செல்லும். இந்த பள்ளியில படிக்கிற பிள்ளைகள், கல்லூரியில படிக்கிற பிள்ளைகள் கல்வியினுடைய அவசியத்தை எப்படி உணரணும்? What is the importance of education? What is the need of education? What is the role of education in your life? What will be the extent mode of education in the acceleration of the lifespan? என் வாழ்நாளின் அடுத்த 70 ஆண்டுகளை என்னவென்று தீர்மானிக்க போகிற இடத்தில் இருக்கிற கல்வி என் வாழ்நாளில் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது, எத்தனை தவிர்க்க முடியாதது என்பதற்குண்டான மிகப்பெரிய முக்கியத்துவத்தின் மாட்சிமையை நாம் எங்கே அறிந்து கொள்ள முடியும் என்றால் இந்த பள்ளி கல்வி, கல்லூரி கல்வியில புரிஞ்சுக்கணும். கல்வியினோட மகத்துவம் என்னன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெருந்தலைவர் காமராஜர் அவருக்கு படிப்பு அறிவு இல்லைங்க, கல்வி அறிவு இல்லாதவர். ஆனால் இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவர் நாற்காலியில் அமர்ந்து இந்திரா காந்தி என்கின்ற பெண்மணியை, இந்திரா காந்தி என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிகுந்த தலைவரை நீங்கள் பிரதமராகுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு கால் மேல் கால் போட்டு கொண்டு அரசியல் நடத்துகின்ற வல்லமை பெற்றிருக்கிற மிகப்பெரிய மனிதனாக விருதுநகர் மாவட்டத்திலே இருக்கிற ஒரு சின்ன கிராமத்திலே பிறந்த படிப்பறிவில்லாத காமராஜர் எப்படி உயர்ந்தார் என்றால், கல்வி அவருக்கு கிடைக்கவில்லை, ஆனால் கல்வியின் மகத்துவம் அவருக்கு தெரிந்தது. கல்வி அவருக்கு மறுக்கப்பட்டது, ஆனால் கல்வி எத்தனை அவசியமானது என்பது புரிந்தது. ஒரு செய்தி என்னன்னா, காமராஜர் வாழ்நாளிலே நடந்த ஒரு விஷயம். அன்றைக்கெல்லாம் தொலைக்காட்சி இல்லை, ரேடியோவில ஒரு செய்தி வாசிக்கிறாங்க. இந்த ரேடியோவில செய்தி வாசிக்கிற போது காமராஜருக்கு மிக நெருக்கமான ஒரு உறவினர், அவருடைய பெயர் மண்ணாங்கட்டின்னு பேர். காமராஜருடைய அமைச்சரவையில அரசியல எம்எல்ஏவாக இருக்கிறவர் மூக்கையா தேவர்னு ஒருத்தர். இந்த மூக்கையா தேவர் ஒரு எம்எல்ஏ, இந்த மண்ணாங்கட்டி என்பவர் காமராஜருக்கு மிக நெருக்கமான ஒரு அரசு பணியாளர், சின்ன கடை நிலையில இருக்கிற ஒரு அரசு பணியாளர். ஆனா அவர் படிக்கல, அவர் ஊரு விருதுநகர். ஆல் இந்தியா ரேடியோ சென்னை மாநில, தமிழ்நாடு மாநில செய்திகள் வாசிக்கப்படுகிற போது அதுல ஒரு செய்தி சொல்றாங்க, நாளையிலிருந்து அரசு பணியில இருப்பவர்கள் எல்லோருமே படித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றப்படுகிறது. படிச்சவங்க தான் வேலையில, அரசு பணியில இருக்கணும். இந்தந்த படிப்புக்கு இத்தனை இந்த வேலையில இருக்கலாம் அப்படின்னு ஒரு தகுதி நிர்ணயிக்கப்பட்டு பியூன் வேலையில இருக்கணும்னா கூட 5ஆம் வகுப்பு வரை படித்தவர்களுக்கு தான் அது பொருந்தும், 5ஆம் வகுப்பு வரை படிக்காதவங்களை அந்த வேலையை விட்டு எடுத்துருவாங்கன்னு சொல்லி ஆல் இந்தியா ரேடியோல ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் இந்த மண்ணாங்கட்டி துடிதுடித்து போகிறார். ஏன்னா அவரா பியூன்ல இருக்கிறார், பியூன் வேலை செய்யறாரு கவர்மெண்ட்ல, துடிதுடிச்சு போறார். அந்த செய்தியை கேட்டு வேகமா ஓடினார். யாரு? மூக்கையா தேவர் எம்எல்ஏ வீட்டுக்கு. மூக்கையா தேவரிடம் போய் கற்றி கதறாரு, மன்றாடுகிறாரு, புலம்புறாரு. ஐயா, என்ன எனக்கு வேலை போக போகுது, நான் 5ஆவது கூட படிக்கலையே, படிக்காத என்ன வேலையை விட்டு துரத்துறேன்னு சொல்லி இது மாதிரி ரேடியோவில் சொல்லிவிட்டாங்களே, நான் என்ன பண்றதுன்னு அவர் கேட்டு அழுகும் போது மூக்கையா தேவர் என்ன நினைச்சாரு, இப்போதைக்கு இந்த சட்டத்தை மாற்ற முடியாது, சட்டமாக்கி விட்டார்கள், அவரை சமாதானப்படுத்துவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதான்னு பார்க்கலான்னு சொல்லி, மண்ணாங்கட்டி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் செக்ரட்டரியேட்டுக்கு போன் பண்றேன். செக்ரட்டரியேட்னா தலைமைச் செயலகம், சென்னையில் இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தலைமைச் செயலகத்துக்கு போன் பண்றேன், நீ போனை எடுத்து அங்க பேசக்கூடிய அதிகாரி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட, படிப்பறிவே இல்லாத ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருக்கலாம், படிப்பறிவு இல்லாத நான் பியூனா இருக்கக்கூடாதான்னு கேட்டு அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தற்காலிகமா இதனால எந்த பலனும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மண்ணாங்கட்டி சமாதானம் பெறதுக்காக மூக்கையா தேவர் எம்எல்ஏ போனை போட்டு தலைமைச் செயலகத்துக்கு நம்பர் போட்டு போனை கொடுத்துட்டார். இப்ப மண்ணாங்கட்டி போனை வாங்கி எடுத்து கையில வச்சு ஹலோன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. இவர் உடனே கடுமையா கோபத்தோட மண்ணாங்கட்டி சொன்னார், படிக்க தெரியாதவெல்லாம் பியூனா இருக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கிறீங்க, படிப்பறிவே இல்லாத ஒருத்தர் முதலமைச்சரா மட்டும் இருக்கலாமா அப்படின்னு கேட்டு போனை வச்சுட்டாரு.
இந்த சம்பவம் நடந்தது பாத்தீங்களா? அப்போது மணி 7. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே பணியில இருந்த எல்லோருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. முதலமைச்சர் அறையிலே மட்டும் அலுவலர்கள் இருந்தாங்க. முதலமைச்சர் காமராஜர் தான் அந்த போனையே எடுத்தார். அவர்கிட்டயே இவர் கேட்டுட்டாரு, எழுத படிக்க தெரியாத நான் எழுத படிக்க தெரியாதவங்க எல்லாம் பியூனா வேலை செய்யக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களே, எழுத படிக்க தெரியாத படிப்பறிவு இல்லாத ஒருத்தர் முதலமைச்சரா மட்டும் இருக்கலாமான்னு கேட்டுட்டு மண்ணாங்கட்டி போன வச்சுட்டார். இப்ப காமராஜர் பார்த்தாரு, அப்படியா இப்படி ஒரு செய்தி நடந்துருச்சா? உடனடியா இந்த போன் எங்க இருந்து வந்ததுன்னு உள்துறை மூலமா விசாரிச்சு, இங்கே விருதுநகர்ல இருக்கிற மூக்கையா தேவர் எம்எல்ஏ வீட்டுல இருந்து தான் வந்ததுன்னு மூக்கையா தேவருக்கு கால் பண்றாங்க. மூக்கையா தேவர நீங்க உடனடியா வந்து யார் உங்க கூட இந்த போனை பேசினாங்களோ அவங்கள கூட்டிட்டு சென்னைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. மூக்கையா தேவர் பதறி போறார். அவர் பதறி போய் நேரடியா மண்ணாங்கட்டி கூட்டுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி சென்னை போறார். சென்னை போனதும் மறுநாள் காலையில பெருந்தலைவர் காமராஜர் இடத்துல மூக்கையா தேவரும் மண்ணாங்கட்டியும் உள்ளே போகிறார்கள். மூக்கையா தேவரை பார்த்து, யார் இவர்தான் போன்ல பேசினாரா? ஆமா. மண்ணாங்கட்டி, என்னை மன்னிச்சிடுப்பா, நான் செய்தது மிகப்பெரிய தவறு. இனிமேல் வேலைக்கு சேருவோர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பியூன் வேலைக்கு 5ஆம் வகுப்பு கட்டாயம்னு நான் சட்டத்தை மாத்தி போட்டுட்டேன் காலையில, என்னை மன்னிச்சிரு மண்ணாங்கட்டின்னு காமராஜர் சொன்னாராங்க. இந்த சம்பவம் இது ஒரு பெரிய சரித்திரம் இல்லைங்களா? இந்த சரித்திரத்தினுடைய தொடர்ச்சி பாருங்களேன். அப்ப மெடிக்கல் சீட் இப்ப இருக்க மாதிரிலாம் பல ஆயிரக்கணக்கான மெடிக்கல் சீட்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த மெடிக்கல் சீட்டே ஒரு தமிழ்நாடு என்கிற மாநிலத்துக்கே ஒட்டுமொத்த மெடிக்கல் சீட்டு மீறி போனா இருந்தா ஒரு 200க்குள்ளதான் இருக்கும். இந்த 200 மெடிக்கல் சீட்ல தகுதியுள்ளவர்களை தேர்ந்தெடுக்கிற போது முதலமைச்சருக்குன்னு ஒரு 5 கோட்டா கொடுப்பாங்க. 5. அந்த 5 சீட்டை அவர் யாருக்கு வேணா கொடுக்கலாம். மதிப்பெண் குறைந்தவங்க யாருக்கு வேணா அவருக்கு விரும்புறவங்களுக்கு அவங்க சிபாரிசு பண்ணலாம். மெடிக்கல் சீட்டு கொடுக்கறதுக்கான தகுதி தேர்வு நடந்து கொண்டிருக்கிற போது முதலமைச்சர் நாற்காலியில அமர்ந்திருக்கிற பெருந்தலைவர் காமராஜருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடு நடக்குது சென்னையில. அது சம்பந்தமா அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. இந்த பிஸியா இருக்கவர்கிட்ட அந்த சீஃப் செக்ரட்டரி அப்ப இருந்த தலைமைச் செயலாளர் கொண்டு போய் இவ்வளவு பெரிய ஃபைல், அந்த ஃபைல்ல இருந்த விண்ணப்பங்களுடைய எண்ணிக்கை 1300ன்னு சொல்றாங்க. 1300 பேர் அப்ளை பண்ணியிருக்கிற அந்த விண்ணப்ப படிவங்களை காமராஜருக்கு அருகிலே கொண்டு போய் வச்சு, ஐயா இதுல இருந்து நீங்க 5 பேரை செலக்ட் பண்ணணும், யாருன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு மெடிக்கல் சீட் கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. காமராஜர் ஒரு முதலமைச்சராக இருக்கிற போது அவருடைய அமைச்சரவையில் அங்கம் வகித்திருக்கிற அமைச்சர் பெருமக்கள், அவர் ஆட்சியை கட்சியை நடத்துவதற்கு அருகிலே இருந்து பணியாற்றக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள், வேறு யாராவது அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் என்று அவர் நினைத்திருந்தால் யாராவது ஒருவருக்கு அந்த அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு உறவினர்களுக்கு அந்த மெடிக்கல் சீட்டை கொடுத்து உதவி பண்ணிருக்கலாம். அன்பிற்கினிய பெருமக்களே, 9 மணிக்கு காமராஜருடைய கார் அங்கிருந்து வெளியே கிளம்பி வரணும். திரும்பவும் தலைமைச் செயலாளர் ஓடி வந்து கேட்கிறார், ஐயா இந்த மெடிக்கல் சீட்டை இப்படி தள்ளி போட்டுட்டீங்களே, இப்போ உடனே வேணும், நாம இன்னைக்கே பேப்பர்ல அதை டிக்ளேர் பண்ணணும்னு கேட்கும்போது காருக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அந்த மெடிக்கல் சீட்டுக்கு வந்த பாரங்களை எல்லாம் அந்த விண்ணப்பங்களை எல்லாம் கொண்டு வந்து தலைமைச் செயலாளர் கொடுக்க அதை வாங்கி பார்த்தாராம். அத்தனை பாரங்களிலே 5 பேப்பர் 5 பாரங்களை மட்டும் 2 நிமிடங்களிலே எடுத்து தலைமைச் செயலாளர்கிட்ட கொடுத்தார். கொடுத்தாச்சு, வாங்கிட்டு போயிட்டாங்க. டிக்ளரேஷன் முடிஞ்சிருச்சு, மெடிக்கல் சீட் கொடுத்தாச்சு. இந்த தலைமைச் செயலாளருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா 5 நிமிஷத்துல வந்து அது யாரு, என்ன, எதுக்காக கொடுத்தாரு, அவன் பேர் என்ன, எந்த ஊரு, எந்த மாவட்டம், ஏதாவது தெரியணும்ல. எதுவுமே இல்லாம எப்படி ரேண்டமா ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணாரு என்னன்னு அவருக்கு புரியாம காமராஜர் இடத்துல அந்த தலைமைச் செயலாளர் கேட்டாராம் மாலையில, ஐயா அவசர கதியில 5 நிமிஷத்துல கண்டுபிடிச்சு சொன்னீங்களே அந்த 5 நபர்கள், அவங்களுக்கு எப்படி நீங்க அந்த வாய்ப்பை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டப்போ பெருந்தலைவர் காமராஜர் சொல்லியிருக்கிறார், அந்த விண்ணப்பங்களை நான் எடுத்து பார்த்தேன். பெற்றோர் கையொப்பம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற இடத்துல பேரண்ட்ஸ் சிக்னேச்சர்னு இருக்கும் பாத்தீங்களா, அந்த பெற்றோர் கையொப்பம் என்கின்ற குறிப்பிடப்பட்டிருக்கிற இடங்களில் எல்லாம்
கையெழுத்துக்கு பதிலாக ரேகை உருட்டி கை நாட்டி யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அந்த 5 பேருக்கு அந்த சீட்டை கொடுத்துரு. அவ்வளவுதான். படிப்பறிவில்லாத ஒரு மனிதன் இந்த கல்வியினுடைய அவசியத்தை எந்த அளவுக்கு உணர்ந்திருந்தால் இந்த மதிய வேலை உணவுல இருந்து ஆரம்பிச்சு இத்தனை வசதிகள் இன்னைக்கெல்லாம் தமிழ்நாட்டுல கிடைக்குதுன்னா அந்த கல்வியினுடைய தரம் என்பது, கல்வி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அபரிமிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. இன்றைக்கு காலம் வெகு வேகமாக சுழன்று கொண்டிருக்கிற சூழல்ல ஒரு காலத்துல இருந்த வாழ்க்கை முறைக்கும் இப்ப மனிதர்கள் வாழுகிற வாழ்க்கை முறைக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு. ஏன்னா அன்றைக்கு சுமார் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு, இன்னைக்கு 2025 இருக்கோம், 1925 இந்த ஒட்டுமொத்த பூமி பந்தினுடைய மக்கள் தொகையை நீங்க கணக்குல எடுத்துட்டீங்கன்னா ஒரு 2.10 இல்லைன்னா 2.20 இல்லைன்னா 3 பில்லியனுக்குள்ளதான் மக்கள் தொகை இருந்திருக்குங்க. இந்த 100 ஆண்டுகளில் இப்போது 8 பில்லியன் 7.9 பில்லியன் மக்கள் வாழ்கிறதா சொல்றாங்க. 800 கோடி பேர். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியினுடைய வெப்பநிலை 14.2 ஃபாரன்ஹீட் 14.2 ஃபாரன்ஹீட் தான் இருந்துச்சு ஒட்டுமொத்த பூமிக்கே. இன்னைக்கு 50 ஃபாரன்ஹீட்டை தாண்டுது சராசரி வெப்பநிலை, பூமியினுடைய வெப்பநிலை. கடல் மட்டம் உயருதுன்னு சொல்றாங்க, பனிப்பாறைகள் உருகுதுன்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் ஆயுதம் ஏந்திய போராட்டங்கள் நடக்குது, ஒரு பக்கம் அணுகுண்டு ஏந்தி ஏதாவது போர் வந்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சமான சூழ்நிலை உலகத்தில் இருக்கு. வாழ்வாதாரத்திற்காக போராடுகிற மக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கும் உலகத்தினுடைய இந்த கணக்காய்வின்படி யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டிருக்கிற கணக்குப்படி பார்த்தால் இந்த ஒட்டுமொத்த மக்கள் தொகையிலே 3 வேளை உணவு சாப்பிட்டு விட்டு படுக்கிறவர்களுடைய கணக்கீடு 68% தான் சொல்றாங்க. அப்ப 3 வேளை உணவு கிடைக்காதவர்கள் உலகத்துல இவ்வளவு பேர் இருக்காங்க. 3 வேளை உணவு கிடைக்காதவங்க. இந்த வளர்ந்து கொண்டிருக்கிற உலகத்தை புரட்டி போட்டிருக்கிற தொழில்நுட்ப யுகத்திலே இந்த தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்து இத்தனை பெரிய வானலாவ உயர்ந்த கட்டடங்கள், வணிக அமைப்புகள், வியாபாரங்கள், தெருவெங்கும் போகிற பல மில்லியன் கணக்கான வாகனங்கள் என்று உலகம் இத்தனை வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிற போது எல்லா மனிதர்களும் இந்த வேகத்தோடு இணைந்து ஓடுவதற்கு அவர்கள் தயார்படுத்திக் கொள்வதற்கு அடிப்படையான தேவை கல்வி மட்டும்தாங்க. இந்த கல்வி இல்லை என்றால் இந்த மனிதன் இந்த பூமி பந்திலே வாழ்வதற்குண்டான தகுதியை இழந்து போகிறான் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. இந்த கல்வியை என்ன மாதிரியான கண்ணோட்டத்தில் நாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்றால், இது வாழ்வதற்கான வசதியை கொடுக்கிற வேலை வாய்ப்புக்கு உண்டான ஒரு பிராய்ச்சித்தமாக கல்வியை நினைக்க கூடாது. தன்னையும் தான் சார்ந்திருக்கிற சமூகத்தையும் ஒரு படி உயர்த்துவதற்கான ஒரு திறவுகோலாக கல்வியை யார் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர் இந்த மண்ணில் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார்கள். அந்த ஒரு படியை முன்னோக்கி எடுத்துக்கொள்கிறவர்களுடைய நிலை என்னவென்றால், அசுரன் ஒரு தமிழ் படம் வந்திருக்கும், நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த அசுரன்ற படத்துல ஒரு அற்புதமான ஒரு காட்சியில் ஒரு வசனம் வச்சிருப்பாங்க. பணங்காசு கொடுத்தா, சொத்து இருந்தா, பணங்காசு இருந்தா, சொத்து இருந்தா அதை யாரு வேணாலும் புடுங்கிக்குவான். ஆனா கல்வி இருந்ததுன்னா, படிப்பு இருந்துச்சுன்னா அதை யாராலையும் புடுங்க முடியாது. பணங்காசு இருந்தா, சொத்து இருந்தா யார் வேணா புடுங்கிக்குவான். காசு இருந்ததுன்னா புடுங்கிக்குவான். ஆனா கல்வி இருந்தா யாராலையும் புடுங்க முடியாது. இந்த கல்வி எத்தனை வலிமையானதுன்னு நமக்கு இப்ப புரியுது. ஆனா இந்த கல்வியை பெறுவதற்கு, கல்வியை கொண்டாடுவதற்கு, கல்வியை கையகப்படுத்துவதற்கு, கல்வியை நம்மோடு நமதாக மாற்றிக்கொள்வதற்கு நிறைய தடைகள் உண்டு. ஏன்னா வறுமையின் பிடியிலே சிக்கி தவிக்கிற ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பிள்ளைகள் இந்த பூமி பந்தில் வாழ்கிறார்கள். அவர்களால் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்ல முடியாது. அவர்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் இந்த கல்வி அந்த 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 பருவம், அந்த கல்லூரி பருவம், பள்ளி பருவம் என்பது இந்த எஜுகேஷன் என்பதற்கும் இந்த என்டர்டைன்மெண்ட் என்பதற்கும் உண்டான வேறுபாட்டை முதல்ல தெரிஞ்சுக்கணும் சார்.
there is a major difference between the words education and entertainment. எஜுகேஷன் என்பது வாழ்வாதாரம், என்டர்டைன்மெண்ட் என்பது வாழ்க்கைக்கான சேதாரம். எஜுகேஷன் என்பது வாழ்வாதாரம் என்று சொல்லப்படுகிற போது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற செய்திகள் என்னவென்றால், வாழ்வின் அனைத்து நிலைகளில் ஏற்படுகிற முயற்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் இருக்கிற ஒரே ஆயுதம் எஜுகேஷன் மட்டும்தான். ஆனால் இந்த என்டர்டைன்மெண்ட் என்பது நம்முடைய தினசரி நடவடிக்கைகளிலே நாம் அடுத்த இலக்கை நோக்கி பயணப்படுவதற்கான அந்த வேகத்தை மட்டுப்படுத்துகிற ஒரு முட்டுக்கட்டை தான் இந்த என்டர்டைன்மெண்ட். இப்ப நம்ம எண்ணம் எல்லாம் பெரும்பாலும் என்டர்டைன்மெண்ட் மீது தான் பெரியவங்களுக்கே இருக்கு. அப்ப பள்ளி பிள்ளைகள், கல்லூரி பிள்ளைகளுக்கு இந்த என்டர்டைன்மெண்ட் மீது இருக்கிற ஆர்வம் எஜுகேஷன் மேல இல்லை. ஏன் இந்த என்டர்டைன்மெண்ட் மேல இவ்வளவு ஆர்வம்னா, வி பீப்புள், இந்த உலகத்தில் பிறப்படுத்திருக்கிற மனிதர்கள் எல்லோருமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விரும்புறோம். கம்ஃபர்ட் ஜோன். வாட் இஸ் மீன் பை கம்ஃபர்ட் ஜோன்? வாட் இஸ் த எக்ஸாக்ட் மீனிங் ஃபார் த ஜோன் விச் மீன்ஸ் த வேர்ட் கம்ஃபர்ட்? இந்த கம்ஃபர்ட் என்கிற வார்த்தையை அடையாளமாக கொண்டிருக்கிற அந்த ஜோன் அப்படின்னா என்ன சார்? என்ன கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன? ஒரு நாட்டில ஒரு அரசனுக்கு ஒரு பக்கத்து நாட்டு மன்னன் 5 பஞ்சவர்ண கிளி கொடுத்தான். 5 பஞ்சவர்ண கிளி. இந்த 5 பஞ்சவர்ண கிளிகளையும் அங்க கூண்டில அடைச்சு அந்த நாட்டில இருந்து இங்க இம்போர்ட் பண்ணிட்டாங்க. அரண்மனைக்குள்ள அதற்காக விசேஷமாக தயாரிக்கப்பட்டிருக்கிற கூரைகள் எல்லாம் வேயப்பட்டு இந்த பஞ்சவர்ண கிளிகளை ஒரு 2 ஏக்கர் அளவுக்கு மிகப்பெரிய விஸ்தாரமான இடத்துல கூரைகள் பின்னப்பட்டு அதுக்குள்ள சுதந்திரமா விடுறாங்க. காட்டுக்குள்ளேயே வாழ்றபடி பஞ்சவர்ண கிளிகள் வசதியாக வாழ்வதற்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. அதுல 4 பஞ்சவர்ண கிளிகள் சிறகடித்து பறக்கிறது, இங்கும் அங்கும் அலைகிறது, காட்டுக்குள்ளே காடு போன்று கட்டமைக்கப்பட்டிருக்கிற அந்த இடங்களிலே போய் இறை தேடுகிறது, அங்க இருக்கிற குளத்திலே வந்து தண்ணீர் குடிக்கிறது, ஒன்றுக்கு ஒன்று விளையாடுகிறது, சௌகரியமா இருக்கு, பிசிக்கலி ஃபிட், உடல் நலத்தில் எந்த பிரச்சனையும் உள்ள நார்மலா இருக்கு. ஒரே ஒரு பஞ்சவர்ண கிளி அங்க இருக்கிற ஒரு மரக்கிளையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. இறை தேடி போவதற்கு மிகவும் போராடுகிறது. அதை நோக்கி ஏதாவது இறை போட்டாங்கன்னா அதை போய் லபக்குன்னு பிடிச்சி சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்து அந்த கிளையே உட்காந்துக்குது. இப்படி இருக்கப்ப இந்த பஞ்சவர்ண கிளிக்கு மெல்ல மெல்ல உடல் நலத்துல மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வந்து அந்த பஞ்சவர்ண கிளி சாக போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அங்க இருக்கிற ஒரு விலங்கியல் மருத்துவரை அழைச்சி இது என்ன, இதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எல்லாரும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, மருந்துகள்லாம் கொடுத்தாங்க, அது ஒன்றும் பலனளிக்கல. ஒரு கிராமத்தார் அந்த வழியில போனவர் பார்த்துட்டு இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு அவர் ஒரு சமயோஜிதமா ஒரு பிராய்ச்சித்தம் சொன்னார். அது அமர்ந்திருக்கிறதே அந்த ஒரு மரக்கிளை, அந்த கிளையை வெட்டுங்க, அந்த கிளைய வெட்டி எரிஞ்சிருங்க. தான் அமர்வதற்கான இடம் இந்த மரக்கிளை மட்டும்தான். தாம் சௌகரியமாக அமர்ந்திருக்கிற இடம் இந்த மரக்கிளை தான். இந்த மரக்கிளை இல்லை என்றால் எனக்கு வேறு போக்கிடம் கிடையாது. இந்த மரக்கிளையை விட்டால் எனக்கு வாழ்வே கிடையாது. இந்த மரக்கிளையில் தான் என்னுடைய சந்தோஷம் அடங்கி இருக்கிறது. நான் பாதுகாப்பாக இந்த மரக்கிளையில் தான் அமர்ந்திருக்கிறேன். வெளியே போனால் எனக்கு ஏதாவது ஏற்பட்டு விடும். இந்த மரக்கிளை தான் எனக்கு சொர்க்கம் என்று அது ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு. பறவைகள் எப்போதும் ஒரு இடத்தில் அமரப்போகிறது என்றால் அந்த கிளையை மட்டும் நம்பி அமர்வது இல்லை, தன் சிறகுகளையும் நம்பித்தான் அமர்கிறது. அந்த கிளையை நம்பி மட்டும் இல்லைங்க, தன் சிறகுகளையும் நம்பித்தான் அமர்கிறது. அந்த கிளை இருந்தாலும் இல்லைன்னாலும் பறப்பதற்கு அந்த பறவை தயாரா இருக்கணும். அப்பதான் அது ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். இந்த பஞ்சவர்ண கிளி இட் இஸ் செட் டு தட் பிரான்ச், அந்த கிளைக்கு அது பழக்கப்பட்டுருச்சு. அந்த கிளையை விட்டு வெளியேறதுக்கு மனசு இல்லை. இந்த கிராமத்தார் சொன்னது மாதிரியே அந்த கிளையை வெட்டி எரிஞ்சாங்க. கடுமையா போராடிச்சு அந்த பஞ்சவர்ண கிளை. இப்ப தான் உட்காருவதற்கான கிளை இல்லை, நம்ம ஒரு சேஃபர் ஜோன்ல இல்லையோ, நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை மிஸ் பண்ணிட்டோமோ, நான் என்ன செய்ய முடியும் அங்கலாய்த்து பறக்க ஆரம்பித்த பஞ்சவர்ண கிளி தனக்கான இடம் அந்த கிளை மட்டும்தான் என்கின்ற மனநிலையை மாற்றிக்கொண்டு மெல்ல மீண்டும் பறந்து பழைய
பஞ்சவர்ண கிளிகளோடு சேர்ந்து அதுவும் சராசரி நிலைமைக்கு வந்து அதனுடைய உடல் நிலை மிகச்சிறப்பா ஆணுச்சுன்னு சொல்லி ஒரு வரலாற்று ஒரு கட்டுரையில் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுதான் கம்ஃபர்ட் ஜோன். எனக்கான கம்ஃபர்ட் ஜோன் இது 3 வேளை சாப்பாடு, போட்டுக்க ட்ரெஸ், அமைதியான ஒரு நிலைமை, கையில ஒரு போனு, இது போதும் சார். இதுதான் கம்ஃபர்ட் ஜோன். இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் அத்தனை பேருக்கும் பொதுவானது. பல மில்லியன் செலவு பண்ணி ஒரு விமானத்தை கட்டுமானம் செய்கிறார்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் ஏரோகிராஃப்ட். பல மில்லியன் செலவு செஞ்சு ஒரு பெரிய விமானத்தை கட்டுறாங்க. அதுல இருக்கிற உதிரி பாகங்களுடைய எண்ணிக்கை பல லட்சம்னு சொல்றாங்க. இன்ஜினியரிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கெமிக்கல், ஏரோநாட்டிக்ஸ், எத்தனை விதம் ஜியோகிராபிக்கலா என்னென்னமோ எல்லாம் செஞ்சு ஒரு விமானம் ஓடுதளத்திற்கு வந்து அங்கிருந்து பறந்து விண்வெளிக்கு வானத்தை நோக்கி செல்லணும்னா அதுல அந்த லென்த்தி ப்ராசஸ், அந்த விமானத்தை கட்டமைக்கணும். அதே மாதிரி ஒரு கப்பல் வடிவமைக்கப்படுகிற போது அதுல உபயோகப்படுத்தப்படுகிற தளவாடங்களுடைய எண்ணிக்கை எத்தனை லட்சம், எத்தனை விதமான விஷயங்களை அதுல உள்ளடக்கணும். அது அவ்வளவு பெரிய கடல்ல பல அடுக்கு மாடிகளை கொண்டிருக்கிற ஒரு பெரிய சொகுசு ஹோட்டலை போல அந்த கப்பலுக்குள்ளே கட்டமைக்கிறார்கள். உள்ளே மேலே நீச்சல் குளம் வைக்கிறான், ஹெலிகாப்டர் வந்து இறங்குவதற்கான ஓடுதளம் அமைக்கிறான். இத்தனை வசதிகள் கொண்டிருக்கிற ஒரு கப்பல், கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அளவுக்கு நீளம் கொண்டிருக்கிற கப்பலை எல்லாம் இன்னைக்கு தயாரிக்கிறான். அன்பிற்கினிய பெரியோர்களே, இத்தனை பல மில்லியன் செலவு செய்து கட்டுமானம் செய்யப்பட்டிருக்கிற விமானத்தையும், பல மில்லியன் செலவு செய்து பல ஆயிரக்கணக்கான பேருடைய உழைப்பை கொண்டு கட்டுமானம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு கப்பலையும், இது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் விழுந்து விடும் கீழே என்றும், இது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மூழ்கிவிடும் தண்ணீரிலே என்றும் தெரிந்துதான் பறக்கவும் தண்ணீரிலே மிதக்கவும் மனிதன் அனுப்புகிறார். there is no certainty. எப்ப வேணா எது வேணாலும் ஆகுன்ற நிலையற்ற தன்மையில் இருந்தாலும் கூட நீ போராடி இந்த மண்ணில் உன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மனிதனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற நீதியை போலத்தான் ஒரு கப்பல் இந்த கடலில் மிதக்கிறது, பயணப்படுகிறது. ஒரு விமானம் இங்கிருந்து பறந்து உயரத்திற்கு வந்து இந்த உலகத்திலே ஆகாயத்திலிருந்து இந்த மண்ணை பார்க்கிறது. அப்ப எது வேணா நடக்கும் தான். அதுக்காக வீட்டுல உட்கார்ந்து இருந்துட்டா? முயற்சி என்பது முடிவே இல்லாதது, பயிற்சி என்பதும் முடிவே இல்லாதது. இப்ப இந்த முதல் தலைமுறை பட்டதாரி பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்க தாத்தா படிச்சிருக்க மாட்டாரு, அவங்க தாத்தாவோட தாத்தா படிச்சிருக்க மாட்டாரு, அப்பா படிச்சிருக்க மாட்டார். ஆனால் இந்த பிள்ளை பள்ளிக்கு போகிறான். இந்த பிள்ளை ஒருவேளை ஜெயித்து விட்டால் அந்த தலைமுறையே மாற்றும் வல்லமை அவனுக்கு வரப்போகுது. ஏன்னா அவனோட அந்த பள்ளி கல்வி முடிஞ்சிட போறது இல்லைங்க. ஒரு ஊர்ல ஒரு பையன் படிச்சுட்டான்னா அவனை பார்த்து 10 பேர் படிப்பான். ஒரு 10 பேர் வெற்றி அடைஞ்சிட்டான், வருமானம் ஈட்டுறான், வசதி வாய்ப்போட வாழ்றான்னா அவனை பார்த்து ஊர்ல இருக்க 100 பேர் படிக்க ஆரம்பிப்பான். ஆக ஒரு தனி மனிதனுடைய கல்வியின் முன்னேற்றம் என்பது அவன் சமூகம் சார்ந்ததுங்க. அத்தனை வல்லமை கொண்டது இந்த கல்வி. இந்த கல்வியை இந்தியா போன்ற நாடுகளிலே அரசாங்கம் எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான ரூபாய்களை கொட்டி கொடுத்து எல்லோருக்கும் பொதுவாக்கி எப்படியாவது பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருந்தாலும் the gross enrollment ratio ன்னு ஒன்று இருக்குது, GERன்னு சொல்றாங்க. the gross enrollment ratio, அதாவது பள்ளிக்கல்வியில 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிச்சு விட்டு அதோட படிப்பு விட்டுறது, 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை படிச்சுட்டு அதோட விட்டுறது, 1ஆம் வகுப்பிலிருந்து கல்லூரி வரைக்கும் படிக்கிறதுக்கு PUC வரைக்கும் +2 வரைக்கும் படிச்சுட்டு அதோட விட்டுறது, கல்லூரிக்கு போகாதது. இப்படி இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று சொல்லப்படுகிற கல்லூரி கல்வி வரைக்கும் இடையராதும் தடையராதும் உள்ளே நுழைந்து கல்லூரிக்குள்ளே செல்லுகிறவர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 73% குறைவுன்னு சொல்றாங்க. 27% தான் அந்த கல்லூரி கல்விக்கு போறாங்களா. 73% குறைவானவர்கள்
கல்லூரி கல்வியை தொடுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு இந்தியா மாதிரி நாடுகள்ல இருக்கு. ஆனா இங்க வந்து கூடுமானவரை எல்லா பிள்ளைகளும் படிக்கிறான். அதுவும் இங்க வந்து நான் பேசும்போது, நண்பர்களோடு பழகுகிற போது ரொம்பவுமே சுமாராக இருக்கிற ஒரு இவங்க பார்த்தா எடை போட முடியாத அளவுக்கு வாழ்வியல் தோற்றத்தோடு இருக்கிற நபர்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமா இங்க ஆங்கிலம் பேசுறத பாக்குறேன். ஆக கல்வித்தரம் இங்கே ரொம்ப சிறப்பா இருக்குதுன்றத புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் இந்த இணைய வழியில இதை பார்த்து கொண்டிருப்பவர்களிலே கல்வியின் முக்கியத்துவத்தை முழுமையாக தெரிந்து கொள்கிறவருடைய தீபத்திற்கு நான் சொல்கிற இந்த செய்தி ஒரு சிறிய தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை நான் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்தது என்ன? இந்த கல்வி கிடைத்து விட்டது, அடுத்தது என்ன? ஒரு வேலை கிடைப்பது என்பது இன்றைக்கு இருக்கிற நவநாகரிக இயந்திரத்தனமான கணினி தொழில்நுட்ப புரட்சி கொண்டிருக்கிற யுகத்திலே ஒரு வேலை கிடைப்பது என்பது சராசரி மனிதனுக்கு மிகப்பெரிய சவாலை கொண்டிருக்கிறது. இப்ப இந்தியாவில எல்லாம் வந்து இந்தியாவில் நீங்க அமெரிக்கா என்கிற மிகப்பெரிய வல்லரசு நாடு ஒரு ஆண்டினுடைய அவுட்கமிங் இன்ஜினியர்ஸ் சொல்றாங்கல்ல, அவுட்கமிங் இன்ஜினியர்ஸ் நாங்க 3 ஆண்டுகளோ 4 ஆண்டுகளோ அந்த பொறியியல் படிப்பை முழுவதுமாக முடித்துவிட்டு வெளியே பட்டம் பெற்றுக்கொண்டு வெளியே பொறியாளர்களாக வருகிறவர்களுடைய எண்ணிக்கை ஒரு ஆண்டுக்கு 33,000 தான் அமெரிக்கால. இந்தியாவில இத்தனை மாநிலங்கள் இருக்கிற இந்தியா என்கிற தேசத்துல தமிழ்நாடுன்னு ஒரு சின்ன மாநிலம். அந்த தமிழ்நாடு என்கிற சின்ன மாநிலத்துக்குள்ளே வெளியே வரக்கூடிய பொறியாளர்களுடைய எண்ணிக்கை 4 லட்சம். அப்ப 4 லட்சம் பேருக்கு தேவையான கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வேலை வாய்ப்பு, அடிப்படை வசதி, சூழல், கம்பெனி, வருமானம் இதெல்லாம் இருக்கான்னா தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல. இங்க நம்ம மலேசியா நாட்டுக்குள்ள படிச்சுட்டு வரக்கூடிய எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கான்னா அது எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆக இந்த படிப்பு மட்டுமே போதுமானா அது கூட இன்னும் நிறைய விஷயங்கள் வேணுங்க. என்னென்ன விஷயம் வேணும்? எக்ஸ்டர்னலி இந்த உலகத்தை, இந்த சமூகத்தை எதிர்கொள்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதற்கு கல்வியோடு சேர்த்து நாம் சில அடிப்படை குணங்களை நமக்குள்ளே வளர்த்துக் கொள்ள வேண்டும். கம்யூனிகேஷன் ஸ்கில், லீடர்ஷிப் குவாலிட்டி, ப்ராப்ளம் சால்விங், த கேப்டன்ஷிப். இப்படி நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறோமே அந்த மாதிரி வந்து சில இடங்களிலே அந்த நேர்காணல் நடக்கிற போது அவர்கள் எல்லோருமே இதைத்தான் வந்து முன் வச்சு வேலைக்கு ஆள் எடுத்துக்கிறாங்க. ஆக ஒரு தனி மனிதனுடைய வருமானம் தான் பிரதானம் என்று இருக்கிற போது, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி என்பது அவன் ஈட்டுகிற பொருள் தான் என்று இருக்கிற போது, அவன் சம்பாதிக்கிற பணம் தான் என்று இருக்கிற போது, அடுத்தது என்ன என்றால் அந்த பணத்தை நோக்கிய பயணத்தில் முதலாவதாக நிற்பது கல்வி. அந்த கல்விக்கு அடுத்தது அந்த பணம் என்கிற இடத்தினை இலக்கினை போய் தொடுவதற்கு நடுவில் இருக்கிற இடம் கடுமையான உழைப்பு. இந்த உழைப்புக்கு மேலே இவன் வைத்திருக்கிற சிலபஸ், ப்ளூ பிரிண்ட், வாட் இஸ் கோயிங் இன் யுவர் லைஃப். நீ வச்சிருக்கிற இந்த எஜுகேஷன் சிஸ்டம், நீ அவங்களுக்கு ஒரு வேலை கொடுப்பவருக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுதான்றத நாம எந்த அளவுக்கு பார்க்கிறோன்றதுலதான் அந்த அடுத்தது என்ன என்பது அடங்கி இருக்கிறது. சராசரியாக இருக்கிற பிள்ளைகளால் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட முடியுமா என்று சொன்னால் முடியாது என்றுதான் இதுக்கு முன்னாடி எல்லாம் வாழ்வியல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இஸ்ரோவில இருக்கிற வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகளில, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படுகிற இஸ்ரோவில வேலை பார்க்கிற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 3000 பிள்ளைகளுக்கு மேலே வேலை பார்க்கிறார்கள். 3000 பேர். அன்பிற்கினிய பெருமக்களே, இதிலே இதற்கு முன்பு இஸ்ரோவினுடைய தலைவர்களாக இருந்த மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா சிவன், மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா மயில்சாமி அண்ணாதுரை, இவர்களெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்களாக பிறந்து இஸ்ரோவினுடைய தலைவர்களாக இருந்தவர் மரியாதைக்குரிய ஐயா APJ அப்துல் கலாம். இவங்கெல்லாம் மிகச்சாதாரணமாக கல்வி கற்றவர்கள், வறுமை நிலையில இருந்து மேல போனவங்க. நான் எப்படியாவது இந்த உலகத்திலே என்னை நோக்கிய பயணத்தில் ஒரு படி முன்னேறி நான் ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு வருவேன் என்று அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன என்று எந்த நேரமும் ஒரு தீக்கனலோடு பயணித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அடுத்தது நடப்பது அத்தனையும்
வளமாகும், நலமாகும். ஆனால் வாழ்க்கையை பற்றிய புரிதலில ஒரு பயத்தோடு இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோன்னு தோல்வி வந்துருமோ அப்படின்ற அச்ச உணர்வோடு இருப்பவர்களுக்கு எப்போதுமே இந்த வெற்றி என்பது கைகூடுவதில்லை. இதுக்கு என்ன சார் ரொம்ப பெரிய பிரதானமான முக்கியமான விஷயம்னா, நம்பர் 1 செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்றோம். செல்ஃப் கண்ட்ரோல். என்ன செல்ஃப் கண்ட்ரோல்? இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் இந்த எஜுகேஷனுக்கும் நடுவுல இருக்கிற இந்த தூரத்தை குறைப்பதற்கு, என்டர்டெயின்மெண்ட்டை 2ஆம் பட்சமாக்கி எஜுகேஷனை முதலாவதாக தூக்கி பிடிப்பதற்கு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஒருத்தன் இன்னையிலிருந்து நான் வந்து மனதளவில ரொம்ப மிகப்பெரிய பலசாலியா மாறப் போறேன், நான் உலகத்துல என்னை சுற்றி நடப்பதை எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை நான் முன்னேற்றுவதற்கான மனநிலையை மட்டும்தான் நான் பார்ப்பேன்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு பார்க்ல போய் உட்கார்ந்தான். பார்க்ல போய் உட்கார்ந்தான். உட்கார்ந்த உடனே கண்ணை மூடினான். என்னை அமைதிப்படுத்துகிறேன், என்னை நான் அடுத்த இலக்குக்கு கொண்டு போறேன், என்னை நான் கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழி என்று கண்டுபிடிக்கிறேன். இதுதான் அவனோட பினாமினன், அவனுடைய தத்துவம், அவனுடைய தேடல். கண்ணை மூடி உட்கார்ந்துருந்தான் சார். அவன் பின்னால் இருந்து ஒரு பூ வாசம் வந்துச்சு, மல்லிகை பூ வாசம். அப்படியே குபுகுபுடும் மல்லிகை பூ வாசம் வருது. அந்த வாசம் இவன் மூக்கில் துளைத்த உடனே இவனை அறியாமல் இவன் மூக்கில் இருந்து போகிற உணர்வு அவன் மூளைக்குள்ள செயல்பட்டு மூளை சொல்லுது, யாரோ ஒரு அழகான பெண் நம்மை கடந்து போகிறாள், அவள் வைத்திருக்கிற மல்லிகை பூ ரொம்ப வாசம் வருது, அவள் பேரழகான பெண்ணாக இருக்கக்கூடும், அவளை நாம பார்க்கணும்னு சொல்லி அவன் மனசு சொல்லுது. ஆனா நீதி என்னன்னாங்க, அந்த பெண் அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அழகா இல்லாதவங்க கூட பூ வைக்க முடியும். அந்த பெண் எப்படி உருவத்திலே சிறப்பாக இருக்கிறாள் என்பதை பற்றி இவனாக ஒரு கற்பனை செய்து கொள்கிறான். இப்ப அந்த பூவாசம் வந்த உடனே அவன் மூளை சொல்லுது, புத்தி சொல்லுது, கண்ணை திறந்து பாரு. இந்த இன்னொரு முடிவு எடுத்திருக்கான்ல, நான் எப்படியாவது வந்து என்னை நான் வெற்றி கொள்வேன், தன்னம்பிக்கையோடு இருப்பேன், நான் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் புலனடக்கம் செய்வேன். அந்த இன்னொரு பகுதி சொல்லுது, கண்ணை திறந்து பார்க்காத, அமைதியா இரு, அமைதியா இரு, அமைதியா இரு. இப்ப அந்த பெண் நடந்து போகிற அந்த கால் கொலுசு சத்தம் இவனுக்கு கேக்குது, ஜல் ஜல் ஜல்லுன்னு சத்தம் கேக்குது. ஏற்கனவே பூ வாசம் வந்துருச்சு, காதுல அந்த கொலுசு சத்தம் வேற கேக்குது. இப்ப இங்கிருந்து அந்த காது வழியே சென்ற உணர்வு, சென்ற ஓசை அவன் புத்திக்கு சென்று புத்தி சொல்லுது, அந்த பூ வைத்திருக்கிற அழகான பெண் அழகான கால்களை உடையவள் போல இருக்க, அவள் போட்டிருக்கிற சலங்கையிலிருந்து வருகிற சத்தம் நம்மை ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுக்குது. அந்த பேரழகி யாருன்னு ஒரு முறை பார்த்துக்க, இந்த ஒரு முறை மட்டும் உன் செல்ஃப் கண்ட்ரோலை விட்டுரு பாருன்னு சொல்லுது. இப்ப செல்ஃப் கண்ட்ரோல் துப்பாக்கியை கீழே போட்டுட்டான், கண்ணை திறந்து பார்க்கறான். இவனை தாண்டி கொண்டு ஒரு அழகான பெண் போறான். அழகா வந்திருக்கா, ரொம்ப சிறப்பான அங்க அவயங்களை கொண்டிருக்கிற அற்புதமான ஒரு அழகான பேரழகி. அவருடைய அழகை வார்த்தைகளில் வர்ணிக்கவே முடியல, அப்படி ஒரு அழகி. அவன் அழகா உடை உடுத்திருக்கா, பெரிய மல்லிகை பூவை வச்சிருக்கிறா, காலில் வந்து கொலுசு மாட்டிருக்கா. அவன் நடக்க நடக்க அந்த கொலுசுனுடைய ஓசை இவனை மெய்மறக்க செய்து அந்த பூ வாசம் வருது. அவனுடைய பேரழகை பார்த்து மயங்கி போனான். வீட்டுக்கு வந்தான். இப்ப வீட்டுல யோசிச்சான், புலனடக்கம் செய்து என்னை நான் கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு தான் நான் வந்து பூங்காக்கு போனேன். ஆனால் அங்க வந்து ஒரு ஓசை கேட்ட உடனே என் மனசு மாறி போச்சு. ஒரு வாசம் வந்த உடனே என் புலனடக்கம் காணாம போச்சு. எப்படியாவது அவளுடைய பேரழகை பார்த்து விட வேண்டும், என்னுடைய கட்டுப்பாடுகளை எல்லாம் கலைத்தெறிந்து விட்டு நான் அவளை பார்த்துட்டேன். நான் செய்வது மிகப்பெரிய தவறு, நான் உடனடியா இதை மாத்திக்கணும்னு சொல்லி அடுத்த நாள் அதே மாதிரி இரவு 7 மணிக்கு போய் பூங்கால உட்கார்ந்தான். இந்த முறை ஒரு முடிவெடுத்துட்டு போனா, அவள் வந்தால் அவளை பார்க்க கூடாது, பூவாசம் அடிச்சா அதை பத்தி யோசிக்க கூடாது, காலில் கொலுசு சத்தம் கேட்டா அதை அவளை பார்க்க கூடாது. பார்க்க கூடாதுன்னு என்ன, கண்டை ஒரு துணியை வைத்து மூடி கட்டி கொண்டான், கண்ணை மூடி கட்டிக்கிட்டான். அதே கரெக்டா சரியா 7 மணிக்கு பூவாசம் வருது, மல்லிகை பூவாசம். புலனடக்கம் செய்யறான், கண்ட்ரோல் கண்ட்ரோல். கொலுசு சத்தம் கேக்குது, கண்ட்ரோல் கண்ட்ரோல்.
ஆனா கண்ணை திறந்து பார்க்கல, கண்ணை கட்டிக்கிட்டே இருக்கிறான். வேற எதுக்கு ஏதாவது செய்யலாமேன்னு அடுத்த நாள் திரும்பவும் போய் முயற்சி பண்றான். காதுக்குள்ள பஞ்சு வச்சுக்கிட்டான், கொலுசு சத்தம் கேட்காம இருக்க. மூக்குக்குள்ள பஞ்சு வச்சா என்ன ஆகும், புறப்பட்டுருவான். அதனால மூக்குக்குள்ள பஞ்சு வைக்க முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியல. பார்த்தான், இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வீட்டிலேயே உட்கார்ந்து புலனடக்கம் செய்யலாம் அப்படின்னு வீட்டுல உட்கார்ந்து இருந்தான். வீட்டுல உட்கார்ந்து இருக்கவன் சரியா 7 மணிக்கு கண்ணை மூடி அமர்ந்திருந்தான். 7 மணி அடித்தவுடன் இவன் மனசு சொல்லுது, இந்நேரம் அந்த பேரழகி நான் அமர்ந்திருந்த பார்க் பெஞ்சை கடந்து போய் கொண்டிருப்பாள் அப்படின்னு இவன் மனசு சொல்லுது. இதுதான் இந்த புலனடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல் என்பது மனிதர்களை பாடாய்படுத்துகிற பாங்கு. இந்த பாங்கிலிருந்து எப்போது வெற்றி பெற்று மீள முடியும்னா 65 வயசுக்கு மேல மீளலாம். ஆனா 65 வயசுக்கு மேல கூட மீள்றதுக்கு எல்லாராலையும் முடியுமா? முடியாது. அதுக்கும் சில கேட்டகரி இருக்கு. 65 வயசுல ஆபாச படங்கள் பாக்குறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுங்களா? 65 வயசுல வன்புணர்வு செய்யணும்னு நினைக்கிற வயோதிகர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுங்களா? 60 வயசுல 65 வயசுக்கு மேல சிறு பிள்ளைகளிடத்திலே காமீச்சைகளை கொண்டிருக்கிறவர்களை பாலியல் வன்புணர்வு செய்தவர்களாக தமிழ்நாட்டில் எத்தனை நூற்றுக்கணக்கான பேர்களை போக்சோ சட்டத்திலே தண்டிக்கிறார்களே இருக்காங்க தெரியுங்களா? இந்த மனம் என்னும் குதிரையை அடக்கி ஆள்வதற்கு இறைவன் கொடுத்திருக்கிற இந்த பிறப்பிலே நமக்கு கிடைத்திருக்கிற புத்தி, மனசு, உடம்பு, இதை நேர்கோட்டிலே கையிலே பிடித்து நடத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய மன வலிமை வேணுங்க. நீங்க 8 வயசோ 10 வயசோ 15 வயசோ 20 வயசோ 25 வயசோ 30 வயசுக்குள்ள புத்தி சொல்றத மனசு கேட்கும், மனசு சொல்றத உடம்பு கேட்கும். புத்தி எங்க சார் இருக்கு, மனசு எங்க சார் இருக்குன்னா, மனசு வேற, புத்தி வேற. புத்தி மனசு எல்லாவற்றுக்கும் ஆசைப்படும், அது மனசு. தவறு தெரிஞ்சா கூட அதை செய்யன்னு சொல்லும், அதுக்கு பேரு மனசு. எதிலெல்லாம் இன்பம் கிடைக்குமோ அதையெல்லாம் நாடி போகும், அதுக்கு பேர் மனசு. எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன இன்பங்கள் கொட்டி கிடக்குதோ அதை எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு பேர் மனசு. ஆனா புத்தி, இது சரியில்லை, இது தவறு, இதை பண்ணாத, இது வேண்டாம், இது ஆபத்தானது, இது தவறானது, இந்த போக்கு கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் மனசு. உடம்பு, நம்முடைய உடம்பு. இப்ப புத்தி சொல்றத மனசு கேட்கணும், மனசு சொல்றத உடம்பு கேட்கணும். 60 வயதுல இருக்கவருக்கு ஒருத்தருக்கு ஒரு பெரிய லட்டு கொண்டு கொடுக்குறாங்க. அந்த லட்டை சாப்பிடணும்னு மனசு சொல்லும், புத்தி வேணான்னு சொல்லும். உடம்புக்கு உள்ளே அந்த லட்டு போயிட்டா 60 வயதுல அவருடைய நீரிழிவு நோய்க்கு காரணமா அவரால் பெரிய அளவுக்கு பாதிப்பு வரும்னு சொல்லி அதை தடுக்கிறது இந்த மனசு, புத்தி. ஆக புத்தி சொல்றத மனசு கேட்கும், மனசு சொல்றத உடம்பு கேட்கும்னா 60 வயசுல புத்தி சொல்றத மனசு கேட்கறது, மனசு சொல்றத உடம்பு கேட்கறதுக்கும் 20 வயசுல புத்தி சொல்றத மனசு கேட்கறதுக்கு, மனசுக்கு சொல்றத உடம்பு கேட்கறதுக்கும் இரண்டுக்கும் நடுவே ஒரு 40 ஆண்டு கால பயணம் இருக்குங்க. இந்த 40 ஆண்டு கால பயணத்தில் இந்த 20 ஆண்டுகளிலே இவன் எந்த அளவுக்கு அந்த மனக்குதிரையை அவனுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்கிறானோ அதுதான் அந்த 60வது ஆண்டில் அவன் வைத்திருக்கிற எல்லா திட்டமிடலுக்கும், எஞ்சி இருக்கிற வாழ்நாளை நகர்த்துவதற்கு அவன் வைத்திருக்கிற கட்டமைப்புக்கும் இறுதி வடிவம் கொண்டு அவனை ஆட்டி வைக்கிற ட்ரிகர் அதுதான். இந்த வகையில் இந்த வாய்ப்பும் சூழலும் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற எல்லோருமே, அது அமெரிக்கனா இருக்கலாம், ஆஸ்திரேலியனா இருக்கலாம், நைஜீரியனா இருக்கலாம், நம்ம மலேசியனா இருக்கலாம், இந்தியனா இருக்கலாம், தமிழனா இருக்கலாம், எல்லோருக்கும் பொதுவாக இறைவன் வைத்திருக்கிற இந்த அற்புதமான பிறவி பெருங்கடலில் கிடைத்திருக்கிற வாய்ப்புகளை, வசதிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு தன் வாழ்வின் வாய்ப்பு கதவுகளை திறப்பதற்கு ஒருபடியேனும் முயற்சி செய்து நான் முன்னேறுவேன் என்கின்ற எண்ணம் வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் மனதிற்குள்ளே எப்போதும் எந்த நொடியும் ஓயாமல் ஒலித்து கொண்டிருக்க வேண்டிய மந்திரத்தினுடைய பெயர் தான் அடுத்தது என்ன, என் வாழ்வில் அடுத்தது என்ன, எதை நோக்கிய பயணம் என்னுடைய பயணம், எதை நோக்கிய பாதை என்னுடைய பாதை, எதை நோக்கிய பார்வை என்னுடைய பார்வை. இந்த பார்வை மிக தெளிவாக இருந்தால், இந்த பார்வை மிகச் சரியாக இருந்தால்
இந்த குதிரையின் லகான் என் கைக்குள்ளே இருந்தால் அடுத்தது என்ன என்பது வேறு யாரோ முடிவு செய்ய முடியாதுங்க. என் வாழ்க்கையில அடுத்தது என்னன்னு நான் தான் முடிவு செய்யணும். வேற யாராவது முடிவு பண்ண முடியுமா? ஒருவேளை என் மனைவி முடிவு பண்ணலாம். அது கூட மிகப்பெரிய தவறு. சிந்திச்சு பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கும். சிந்திச்சு பார்த்து என்ன சிந்திக்கணும்? நான் என்ன, என் நிலைமை என்ன, என் படிப்பு என்ன, என் வாழ்க்கை என்ன, என் வருமானம் என்ன, என் தொழில் என்ன, என் தேவை என்ன, என் இருப்பு என்ன, என் எதிர்கால திட்டம் என்ன? இதுதான் சிந்தனை. சிந்திச்சு பார். முதல்ல சிந்திச்சு பார். ஃபர்ஸ்ட் சிந்தி. சிந்திச்சு பார்த்து அதோட விட்டுறக்கூடாது. செய்கையை மாத்து. என்ன மாத்துறோம்? என் செய்கையில எதுவெல்லாம் சரி அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கோ. என் செய்கையில எதுவெல்லாம் தப்பு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கோ. என் செய்கையில தவறா இருப்பதை எல்லாம் திருத்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பும் வசதியும் சூழலும் சங்கடமும் பிரச்சனையும் குழப்பமும் நம்மை நிர்பந்திக்கிற போது கூட அதை தாண்டி இந்த சிந்தனை என்கின்ற ஆயுதம் அடுத்த இலக்குக்கு கொண்டு போவதற்கு நாம் அடுத்தது என்னான்னு யோசிச்சாதான் இந்த பயணம் வெற்றிகரமா நடக்கும். சிந்திச்சு பார்த்து செய்கையை மாத்து. என்ன மாத்தணும்? நான் 100 ரூபா தான் வருமானம் ஈட்டுறேன், ஆனா 250 ரூபா செலவு பண்றேன். செலவை குறைச்சிக்கும். செய்கையை மாத்து. ரோட்ல போயிட்டு இருக்கிறேன், போற வர பிள்ளைங்கள்லாம் பொம்பளைங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு பெருக்கெடுத்து ஓடி ஆசை வருது. அது தனிமனித ஒழுக்கத்திற்கு எதிரானது. உன் வாழ்வியல் கட்டமைப்பிலே உனக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுத்துரும். செய்கையை மாத்து. கிடைக்கிற பொருள் எல்லாம் வாங்கி கொட்டணும்னு ஆசைப்படுறேன், என்னுடைய தகுதிக்கும் தரத்திற்கும் அது உகந்ததல்ல. செய்கையை மாத்து. வீட்டுக்குள்ளே ஒரு இணக்கமான சூழ்நிலையே இல்லை, எல்லோரும் பிரச்சனைகளோட வாழ்றாங்க, நான் இப்படியே இருந்துருவணும்ன்ற ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை ஏற்படுகிற போது இந்த வெளியே இருக்கிற குழப்பங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களிடத்துல ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்கி ஒரு நல்ல ஒரு குடும்பத்திற்கான வழிவகை கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கான செய்கையை மாத்து. சிந்திச்சு பார்த்து செய்கையை மாத்து. தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கும். தவறுன்னு நமக்கு தெரிஞ்சிடும், தெரியாம போகாது. இது தவறு அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கிறோம். சிறுசா இருக்கப்ப திருத்த முடியும், சின்னதா இருக்கும் போது முடியும். அது எதுவா இருந்தாலும் முடியும். அது தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா திரும்பவும் வராம பார்த்துக்கோ. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ நடந்திருந்தா அது திரும்பவும் நடக்காம பார்த்துக்க. திரும்பவும் நடந்துடக்கூடாது. திரும்ப நடந்துருச்சுன்னா நான் எடுத்துட்டு இருக்க இந்த டெசிஷன்ல இருந்து அடுத்தது என்னன்ற ஆப்ஷனுக்கு போகவே முடியாது. தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்க. இதுதான் இந்த பிலாசபி தான் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் மிகப்பெரிய அளவிலே ஊன்றி வளர்ந்து ஓங்கி நின்று புத்திக்குள்ளே இருந்து உரைத்து அவன் வாழ்வியலின் அத்தனை பயணங்களுக்கும் முன்னின்று நடத்துகிற முன்னேறாக வழி நடத்தக்கூடிய வார்த்தை இந்த அடுத்தது என்ன. ஐயா மணி ஆயிடுச்சா? முடிச்சலாமா? ஒரு 5 நிமிஷம் பேசுங்கய்யா. வேற யாராவது பேசுனதுலதான் நான் என்ன ஏதுன்னு அப்படி சொன்னாங்கன்னா கூட பரவாயில்ல, அது சந்தோஷமா ஏத்துக்கலாம். நான் பேசிட்டே தான் இருக்கேன், ஒண்ணும் பிரச்சனை. சரி சரி, ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு என்ன பண்ணுங்க. பேசுவாங்க ஐயா, பேசுவாங்க ஐயா. பெருமக்களே, அதாவது உழைப்பும் இந்த அடுத்தது என்ன என்பதும் ஒரு சின்ன ப்ராசஸ்ல சொல்றேன் சார். நம்ம வீட்டுல வாங்குறோம்ல பால், இந்த பால் வெறும் பாலா இருந்ததுன்னா அதுக்கு என்ன சார் மரியாதை? வெறும் பாலா இருக்கு, என்ன மரியாதை? இந்த பாலை ஒரு பாத்திரத்தில் இட்டு தண்ணீர் கலந்து கொண்டு போய் அடுப்புல வச்சு தீ மூட்டி எரிக்கிறோம். இப்ப பால் என்ன ஆகுது? பொங்குது, வருத்தம் உறுது, அலைக்கழிக்கப்படுது, அவஸ்தையை அனுபவிக்குது, ரொம்ப கஷ்டப்படுது, பாலுக்கு வலிக்குது. ஆனா அதை வலிக்கிறதை ஏத்துக்கிட்டாதான் அது பொங்கி வெளியே வந்த உடனே ஒரு டீயோ காஃபியோ போட்டு அதுக்கு பால் என்ற நிலைமையிலிருந்து மனிதர்கள் பருகுகிற அளவுக்கு அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது. பால் பொறுத்துக்கணும், வழி தாங்கிறோம். அதே பாலை
நெருப்புல இட்டு வாட்டி கொதிக்க வச்சு கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கு புளித்த ஒரு தயிரை கொண்டு போய் அதுல உள்ள ஊத்துறாங்க. அதற்குள்ளே கெமிக்கல் ரியாக்ஷன், ரசாயன மாற்றங்கள் நடக்குது. அது மாற்றங்கள் நடக்கும்போது அதுக்கு ரொம்ப முடியாம போகும். அது திரியுதுன்னு சொல்லுவாங்க. பால் கெட்டு போறது திரியுதுன்னு சொல்லுவாங்க. பால் திரியுது. திரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவு கடினமா அது வலியை தாங்கி கொண்டு உழைத்ததன் பின்னால பாத்தீங்கன்னா அந்த பால் இப்போ தயிரா மாறிடுச்சுங்க. இந்த காப்பியும் டீயும் ஒரு நாளைக்கு தாங்கும், இந்த தயிர் 2 நாளைக்கு தாங்கும். இப்ப அந்த தயிரை மத்து வச்சு கடையிறாங்க. ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு பொருளை உள்ள வச்சு ஆட்டும் போது அதுக்கு எவ்வளவு வலிக்கும். மோரா மாறுது, 3 நாளைக்கு தாங்கும். இந்த மோரா மாறினதையும் மேல போட்டு கடையிறாங்க. அதுல இருந்து வெண்ணெய் எடுக்கிறாங்க, 10 நாளைக்கு தாங்கும். அந்த வெண்ணெயை மீண்டும் அடுப்புல வச்சு உருக்குறாங்க, நெய்யா மாறும், 1 மாசத்துக்கு தாங்குங்க. இந்த சாதாரண பால் 1 நாளைக்கு தாங்கும். காப்பியோ டீயோ ஒரு 2 நாளைக்கு தாங்கும், 1.5 நாளைக்கு தாங்கும். தயிர் 3 நாளைக்கு தாங்கும். மோர் 4 நாளைக்கு கூட தாங்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சா. வெண்ணெய் 1 வாரத்துக்கு தாங்கும். நெய் 1 மாசத்துக்கு தாங்கும். பாலாகவே இருந்து விட்டால் அடுத்தது என்ன என்று யோசிக்காமல் விட்டு விட்டால் மரியாதை இல்லை. பாலுக்கு அடுத்தது என்ன, நான் தயிர் ஆகிறேன், காப்பி ஆகிறேன், வெண்ணெய் ஆகிறேன், நெய் ஆகிறேன்னு உழைப்புக்கு மனிதன் தயாராக இருந்தால் அடுத்தது என்ன, அடுத்தது என்ன என்று கேட்டுக்கொண்டே இருங்கள். அடுத்தது உங்கள் வாழ்வில் வசந்தம் தான், வாழ்க்கை தான், வசதி தான், வெற்றி தான். எப்போதும் நிகழ்காலம் என்பது அடுத்தது என்ன என்ற பயணத்திலேயே இருந்தால் மிகப்பெரிய உயரங்களை சாமானியர்கள் கூட தொட முடியும் என்கின்ற அற்புதமான ஒரு நல்ல சிந்தனையோடு என்றென்றைக்கும் இந்த ஒரு அறிவுஜீவிகளை உருவாக்குகின்ற இந்த பெருமுயற்சியிலே தன் பங்களிப்பை இடையராதும் தடையராதும் செய்து கொண்டிருக்கிற என் அன்பிற்கினிய அப்பா திரு ரேகோ ராஸ் அவர்கள், அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்த நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியை இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ்க என்பதை போல ஞாயிறு பேசும் பேச்சும் ரேகோ ராசி என்கின்ற வார்த்தையும் இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த தமிழ் மண்ணில் என்றென்றைக்கும் ஒலித்து கொண்டிருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விருப்பம் இல்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் 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 ஐயா. தலைப்பு வந்து என்னவோ சாதாரணமாக இருந்தது, அடுத்தது என்ன அப்படின்னு. ஆனா உங்களோட பேச்சுக்கு ஊடே இது முடியும் போது, அதாவது பல விஷயத்த சொன்னீங்க. பட்டுக்கோட்டையாரோட வரிகளோட இதை வந்து நீங்க கோர்வையாக சொன்ன விஷயம்லாம் வந்து மிக அற்புதமாக இருந்தது. பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி அதெல்லாம் இல்லாம அதுக்கு மேல ஒரு போய் வந்து வாழ்க்கை கல்வி, இது அனைவரும் அதுக்கு அதுல வந்து அனைவருமே மாணவர்கள் என்று குறிப்பிட்டதெல்லாம் இதெல்லாம் வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஐயா காமராசரை பத்தி மிக சிறப்பான விஷயத்த வந்து நீங்க வந்து ஞாபகப்படுத்துறதுக்கெல்லாம் மிக்க நன்றி ஐயா. அவருக்கு வந்து கல்வி அறிவு இல்லாம இருக்கலாம், ஆனா கல்வியின் மகத்துவத்தை அவரு புரிஞ்சிருக்கிறாருன்றது அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கின்ற போது நம்ம பல அற்புதத்தை தெரிஞ்சிக்க முடியுது. அப்ப நம்ம வந்து காமராஜரோட சுயசரிதை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க போது நிறைய விஷயத்த நம்ம அங்க இருந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இருந்தது. அப்புறம் இன்னொன்னு ரொம்ப வியக்கத்தக்க ஒரு விஷயம் வந்து 3 வேளை உணவு வந்து உலகத்திலேயே 68 பேருக்கு தான் கிடைக்குது என்று நீங்க சொன்னது வந்து, அப்ப 32 விழுக்காட்டு 68 விழுக்காட்டினர் தான் வந்து சாப்பிடுறாங்க. 32 விழுக்காட்டினர். இன்னொரு வருத்தக்கூடிய ஒரு விஷயம், மலேசியா நாட்டுல வந்து ஒரு நாளைக்கு 8 டன் உணவு வந்து வீணடிக்கப்படுது அப்படின்னு ஒரு குறிப்பு நான் படிச்சேன். 8 டன் ஒரு நாளைக்கு. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஐயா இன்னைக்கு உங்களோட பேச்சு மிக மிக அற்புதம் ஐயா. அதாவது தலைப்பு சாதாரணமாக இருந்த மாதிரி இருக்கலாம், ஆனா அதுல வந்து மிக மிக ஆழமான ஒரு விஷயம். எஜுகேஷன் வந்து ஆதாரம், என்டர்டெயின்மெண்ட் வந்து சேதாரம்னு சொல்லிட்டு அதுல வந்து அந்த செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாம் பல ஓமைகளை சொன்னதெல்லாம் மிக அற்புதமான விஷயம். அதெல்லாம் நானே பேசிட்டு இருக்கிறத விட 30க்கும் அதிகமான மக்கள் வந்திருக்காங்க. உங்களுடைய பேச்சுல வந்து அதிகமானவங்க வந்து இன்னைக்கு வந்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்க, நான் பார்க்க முடிஞ்சு. காரணம் வந்து அவங்களோட அந்த சேட் பாக்ஸ்ல வந்து நிறைய விஷயத்த போட்டாங்க. அதனால வந்து அவங்களுக்கு சில கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அதுக்கு முன்பு நம்மளுக்கு பெருமதிப்புக்குரிய ஐயா ரேகோ அவர்களை வந்து அன்போடு அழைக்கிறேன் உங்களுடைய பேச்சை ஒட்டி. அண்ணே உங்களோட நன்றி. நான் பேசுவது கேட்கிறதா? உங்க உருவத்தையும் காணவில்லை, உருவத்தை காணவில்லை.
சரி, உருவம் வேற ஒரு இடத்துல இருக்குது. உருவமும் இல்ல, பேச்சு அவ்வளவா தெளிவு இல்லைன்னு. அப்படியா? என்ன செய்யலாம்? வீடியோ ஆன் பண்ணுங்கய்யா. ரேடியோ வீடியோ ஆன் பண்ணுங்கண்ணே. வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணிட்டேன். ஆனா உங்க உருவம் காணவில்லையே. வீடியோ ஆன் இப்ப பண்ணிட்டேன். நல்லா கேக்குது. இப்ப நல்லா கேக்குது சார். ஓகே 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 டன். தெரியுது. பேசுங்கண்ணே. சரி, ஓகே. நன்றி. அதான் அந்த 2 போன் சரி, எது எப்படி இருந்தாலும் மலை ஐயா, உங்களுக்கு என்னுடைய நன்றி. நான் நினைக்கிறேன் நமக்கு 7:10 ஆகிவிட்டது. ஒரு சில பேர்களை இங்கே பேச வைக்கலாம் என்று நினைக்கிறேன். கலையமுதன் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக பேசினார்கள். அதிலே மாறுபட்ட கருத்தே இல்லை. 3ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை அவரோடு இந்த இலக்கிய பயணத்திலே நான் இணைந்து அன்றாடம் அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அந்த வகையிலே இங்கே ஒரு சிலரை நான் இங்கே ஒரு சில வார்த்தைகள் சொல்லுமாறு, ஒரு சில வார்த்தை என்றால் 1 நிமிடம் 1 நிமிடம். முதல்ல நம்முடைய டாக்டர் நெல்சன் அவர்களை கொஞ்சம் பேசுகின்ற சொல்ல போகிறேன். ஏனென்றால் இந்த 2ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கிறது என்றால் அதற்கு எவ்வளோ ஒத்துழைப்புகள் தேவைப்படுகிறது. அந்த வகையில் கடந்த 6ஆம் தேதி நெல்சன் அவருடைய தலைமையிலே இந்த நிகழ்ச்சி நடந்தது. ரத்தோ, ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் ரத்தோ. அன்மியூட் பண்ணுங்கள். நீங்கள் அன்மியூட் பண்ணுங்கள். அன்மியூட் இல்ல, உங்க மைக்கை நீங்க அன்மியூட் பண்ணுங்க ரத்தோ. கேக்கலையே? கேக்குதா மலை? இல்லையே, டாக்டரோட கேட்கலையே. ரத்தோ, நீங்க அன்மியூட் பண்ணுங்க. ஓகே ஓகே ரைட் ஓகே ரைட். ஓகே டத்தோ கேக்குது டத்தோ. ஓகே இப்பதான் உங்க பேச்சே கேட்கிறது. ஒரு சில ஓகே, வார்த்தைகள் ஓகே, சொல்லுமாறு கேட்டேன். ஓகே. சொல்லுங்கள். இல்லை. டாக்டரோட படம் வரவில்லை. என்ன? சரி, வணக்கம் டாக்டர் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஓகே, வணக்கம். மிகவும் ரொம்ப துல்லியமா ஐயா பேசினார் கலையமுதன் அவர்கள். ரொம்பவும், அதாவது இது வந்து நிறைய பேர் இதுல வந்து நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் ஐயா. அடுத்தது நாம் என்ன செய்ய போகிறோம், மனமா அல்லது புத்தியா, இதையும் 2 சார்ந்து ரொம்ப கருத்தா பேசினார். இன்றைக்கு நாம் ஏன் மனிதனாக பிறந்து கஷ்டப்பட வேண்டும், ஏன் நாம் இப்படி வாழ்க்கையில நாம் மிகவும் டிஸ்ட்ரெஸ்க்குள்ள போறோம், மன அழுத்தத்துக்கு போறோன்ற ஒரு வெளியரங்கமான காரியத்தை ரொம்பவும் அழகா ஆழமா பேசியிருந்தார். இதெல்லாம் பெரிய பெரிய புத்தகங்களை படிச்சா கூட நமக்கு இவ்வளவு சீக்கிரம் மனதை ஏற்றுக்கொள்ளாது. பட் சாதாரண விளக்கத்தோடு ரொம்பவும் அழகா பேசிய அந்த கருத்து மிகவும் அவரை நான் மனதார பாராட்டுகின்றேன். மலேசியா மண்ணில் இருக்கக்கூடிய அனைவரும், ஒவ்வொருவரும் இன்னமும் நாம் நம்முடைய நிலைகளை மேலாக பார்த்து, படிப்பு வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம், அந்த படிப்புக்கு அப்பால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் மிகவும் தெளிவாக பேசியிருந்தார். ஆகவே படிக்காதவர்கள் எப்படி வாழ்க்கையில மேலோங்கி வந்தார்கள் என்பதையும் ரொம்பவும் தெளிவாக ஐயா காமராஜர் குறித்து அழகாக பேசியிருந்தார். ஆகவே என்னுடைய மிகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை பேச்சு என்பது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. இதை எடுத்து செலவு செய்து நீங்கள் நடத்தி கொண்டு வரேன் ஐயா மலை ஐயா மற்றும் ஐயா ரேகோ. இதோடு இணைந்து இன்னும் நல்ல உள்ளங்களும் இதுக்கு சார்ந்து காணிக்கைகளை கொடுத்து நடத்தி வருவதை பார்க்கும் பொழுது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில ஒரு கடைசி பயணங்களிலே ஒரு பெரிய, அதாவது பேரின்பம் என்று சொல்லலாம், பெரிய அடையாளம். The memory is a green memory for us. ரொம்ப நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நான் உங்களை பேச கேட்டுக்கொள்வதற்கு காரணம் ஒரு ரிக்வெஸ்ட். அடுத்த வருடம் ஐயா இங்கே வருகின்ற பொழுது உங்களோட ஏற்பாட்டில மிகப்பெரிய நிகழ்ச்சியை ஒன்று நீங்கள் செய்து தர வேண்டும். கண்டிப்பா. மிகச்சிறந்த தன்னம்பிக்கை நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று நான் அன்போடு. கண்டிப்பா, காலங்கள் நிலைநிறுத்தும் ஐயா, கண்டிப்பா செய்யும். நோ வரிஸ். நன்றி நன்றி. ஏனென்றால்
நேற்றைய முதல் நாள் நாங்கள் ஈப்போவுக்கு போய் 2 பள்ளிக்கூடங்களிடம் பேசிவிட்டு பிறகு இலக்கிய நிகழ்ச்சி ஒன்று வள்ளலார் அமைப்பிலே போய் ஒரு நிகழ்ச்சி பேசிவிட்டு மறுபடி சுங்கைப்பட்டாணி கெடாவுக்கு வந்து 2 பள்ளிக்கூடங்களிலே பேசிவிட்டு பிறகு அங்க கண்ணதாசன் கவிதைகள் என்ற தலைப்பிலே மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சி செய்துவிட்டு நேத்து இரவு பினாங்கிலை நிகழ்ச்சி செய்துவிட்டு விடிய இன்று காலை இங்கே வந்தோம். நாளைக்கு நாங்கள் நம்முடைய டாக்டர் பரமேஸ்வரன் அவருடைய தலைமையிலே இலக்கிய நிகழ்ச்சி ஒன்று ஜோகூரில் நடைபெறுகிறது. அதுக்கு பிறகு 2 பள்ளிக்கூடங்களிலே போய் பேசுகிறோம். இதுவெல்லாம் மிக என் இதயத்தை கவர்ந்த மிக மகிழ்ச்சியான ஒன்று. அதற்கு காரணம் நாங்கள் பேசக்கூடிய பேச்சு, ஐயா அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அல்லது தனிநபர்களுக்கும் ஏதாவது ஒரு சிந்தையை, எப்படி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரமும் இங்கே பேசக்கூடிய பேச்சாளர்கள் ஏதாவது ஒரு கருத்தை மனதில் வைத்துக் கொண்டு போகிறார்களோ, இப்பொழுது நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை என்றால் வந்து விடுகிறார்கள். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியானது, மக்களுக்கு பயனாகிறது என்பதனாலே. அந்த வகையிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல புஷ்பா, நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், நீங்களும் இங்கே சமுதாய பணி என்ற பெயரிலே நிறைய ஒத்துழைப்பு தருகிறீர்கள், நிகழ்ச்சி எல்லாம் செய்து கொடுத்தீர்கள், உங்களுக்கு நன்றி. ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் புஷ்பா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் புஷ்பா. வணக்கம். நம்ம ஜெய்கோ ஐயா அவர்களுக்கு என்னோட நன்றி. ஏன்னு சொன்னா, சமுதாய பணிங்கிறது ஒரு குறுகிய காலகட்டம்ல, அது ஒரு நீண்ட பயணம். தன்னோட வாழ்நாள்ல பெரும் பங்கு அவர் வந்து இந்த சமுதாயத்துக்காக கொடுத்திருக்காரு. அதே போல நம்ம மலையரசனும் நேர்த்தியாக நிகழ்ச்சியை நடத்தி வர்றது மிக சிறப்பான ஒன்று. மலையரசு வந்து என்னுடைய நல்ல உற்ற நண்பர், நல்ல தமிழாற்றல், நல்ல ஒரு சிந்தனையோடு அவர் நடத்தி வர்றது மிகச் சிறப்பாக இருக்கிறது. நம்ம முனைவர் கலையமுதன் அவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப சிறப்பா இன்றைக்கு பேசினாரு. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னாரு. அதாவது பஞ்சவர்ண கிளியை பத்தி ஒரு கதை சொன்னார் இல்லையா, அது ஒரு கிளி வந்து அந்த கிளையில உட்கார்ந்து, அது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கு. அப்ப அதுக்கு வந்து அங்க உட்கார்ந்ததுனால அதுக்கு இறை போட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்து அந்த கிளையில உட்கார்ந்துருது இல்லையா. அப்ப அதுவே வந்து உலகமா வாழ்க்கையா அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அது உடல் அசைவு இல்லை, அதுக்கு நோய் வாய்ப்படுகிறது. அப்பொழுது பல பிரச்சனைகள் அதுக்கு வந்து ஏற்படுது, இறக்கும் தருவாய்க்கு அது போயிடுது. அப்ப இந்த அங்க உள்ள பொதுமக்கள் சொன்னாங்க, அந்த கிளையை மட்டும் வெட்டிருங்கன்னாங்க. கிளையை வெட்டினதும் அது வந்து இயல்பான அந்த வாழ்க்கைக்கு அது வந்துருச்சு, உழைத்து தான் வாழ வேண்டின்ற சிந்தனை வந்துருச்சு. இப்படிதான் நாம என்னன்னா அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம ஒரு தேவையை வச்சுக்கல அப்படின்னு சொன்னா நாம் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல போய் மாட்டிக்கிறோம். அப்படிங்கிறது தெளிவா நம்ம கலையமுதன் ஐயா அவர்கள் வந்து சிறப்பா சொன்னாரு. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம மாறணும் அப்படின்னா அடுத்தது என்ன, ஒரு இலக்கை அடைஞ்சிட்டோம், சரி இப்ப என்ன அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்கா நம்மளுடைய பயணங்கிறது தொடர்ச்சியா இருக்க, இந்த வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளும் பல சாதனைகளும் வந்து சேரும் என்பது ரொம்ப அற்புதமான விஷயம். இன்னொரு விஷயம் அழகா சொன்னாரு. இன்னொரு விஷயம் அந்த மனத்தை பத்தி சொன்னாரு பாருங்க. ஓ சூப்பர். நம்ம எவ்வளவுதான் கட்டுப்பாடா இருந்தாலும் மனிதனுக்கு இந்த இயல்பான இந்த உணர்வு, குறிப்பா அந்த காம உணர்வு, இதெல்லாம் வந்து இருக்கிற ஒன்றுதான் அது. அந்த இதுல இருந்து அவன் வந்து கண்ணை மறைத்து கொண்டாலோ, காதை பொத்தி கொண்டாலோ, அல்லது மூக்கை நுகர்றத வந்து அவன் நிறுத்தி கொண்டாலோ, எதுவுமே இந்த உடலுடைய வெளிப்புற செயற்கையினால அந்த கட்டுப்பாடு நிகழாது. மனம் என்று ஒன்று இருக்கு. அந்த மனத்துல என்ன வந்து தீர்மானம் எடுக்கிறோமோ, அது என்ன உறுதியாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் புத்தி வேலை செய்யும். புத்தி ஒழுங்கா இருந்தா தான் உடல் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான மனித வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு கொடுத்திருக்காரு. அந்த தீர்வு எல்லாருக்குமே பொருந்தும். 60 வயது கடந்தவர்களுக்கும் அது பொருந்தும். மனித கியாபி விஸ்வநாதனோட பழக எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. முத்தமிழ் காவலர். சரி சார், நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். உங்களை ஒரு நாள் பேச்சாளராக நான் பேச வைக்க வேண்டும். உங்கள் நிறைய பேசுவீர்கள், உங்கள் பேச்சை கேட்பது அத்தனை ஆர்வமாக இருக்கிறது. இங்கே நிகழ்ச்சியை முடிக்க போகிறோம். இங்கே ஜோஹர் பார்வையில நடந்த நிகழ்ச்சியின் போது நம்முடைய நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடப்பதற்கு கை கொடுத்த புகழ் ஐயா இங்கே இருக்கிறார்கள். ஐயா இருக்கிறீர்களா? இருந்தால் அன்மியூட் பண்ணிவிட்டு ஒரு சில செய்திகள் சொல்லலாமா? இல்லை.
ஐயா இல்லை என்று தெரிகிறது. அநேகமாக அவர் சிங்கப்பூர் இருப்பார். ஆகவே மலை ஐயா, ஆ, ஓரளவு நிகழ்ச்சியை நாம் முடிவு கொண்டு வந்து விடுவோம். சரிண்ணே, சரி. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஆகையால வந்து இன்னைக்கு தலைப்பு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னது வந்து நிறைய அன்னைக்கு நான் வந்து நம்ம டாக்டராக இருக்கட்டும், புஷ்பாகரனாக இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு இன்னைக்கு இன்றைய தலைப்பு வந்து மிக அற்புதமாக ஒரு விஷயமாகவே இருந்தது. ஒரு புத்தகத்த படிச்ச மாரி ஒரு உணர்வுன்னு தான் இருக்கணும், உண்மையா சொன்னா. இன்னைக்கு அவர் வந்து அப்படி பேசினாரு. 30க்கும் அதிகமான பேர் வந்து இன்னைக்கு கலந்துக்கிட்டதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பேருன்னு தான் சொல்லுவேன். அதான் இந்த மாரி நல்ல விஷயங்களுக்கெல்லாம் வந்து எல்லோரும் வர முடியாது. நானும் 100 பேத்துக்கு மேல் நான் அனுப்புறேன். ஆனா வரவங்க வந்து அந்த குடுத்து வைத்தவர்கள் தான் வர்றாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு தீர்ப்பாக தான் நான் எடுத்துக்க முடியும். ஏன்னா, நல்ல விஷயத்த வந்து கேட்க மாட்டாங்க பெரும்பாலும். அப்ப நம்மளும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆகையால அப்புறம் ஒண்ணு சொல்லியிருந்தீங்க, கலையமுதன் சார் வந்து அடுத்த பயணம் அடுத்த ஆண்டு வருகிறார் அப்படின்னு. ஆகையால டாக்டர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி செய்றாங்க அப்படின்னு. இந்த நேரத்துல நானும் ஒண்ணு சொல்லிக் கொள்கிறேன். ஜோஹோபர்க்ல என்னோட தலைமையில ஒரு நிகழ்ச்சி செய்கிறேன் அப்படின்னு இப்பயே உறுதி குடுத்துர்றேன். ஆ ஓகே. அது என்னோட நன்றி. தலைமையில ஒரு நிகழ்ச்சி. அது உறுதியளிக்கப்படுது அடுத்த ஆண்டு. ஆகையால இந்த நிகழ்ச்சிய நம்ம முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன், இன்றைய பேச்சாளர் நமது மதிப்புக்குரிய கலையமுதன் அவர்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஐயா? ஐயா மகிழ்ச்சி, நெகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். அ, கேக்குதா? கேக்குதுய்யா, கேக்குதுய்யா. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்னுடைய ஆசையெல்லாம், ஆவலெல்லாம் இந்த இப்ப 30 பேர் இருக்கிற இந்த ஞாயிறு பேச்சு வெகு சீக்கிரத்துல நம்ம வந்து இந்த மொபைல்ல எடுத்து பார்த்தோம்னா, ஒரு ஒரு 2000 தலைகள் தெரிகிற அளவுக்கு அந்த இடமே இல்லாத அளவுக்கு அந்த ஸ்க்ரீன் மாறணும். அதுக்கான முயற்சியை நம்ம வந்து கண்டிப்பா எடுக்கலாம். ஏன்னா, அடுத்தது என்ன என்கின்ற வார்த்தையை வாழ்க்கையாக வாழ்பவர் நம்முடைய ரேகோ ஐயா. அதனால அவர் இந்த எடுத்துக் கொண்டிருக்கிற அந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு நாம் எல்லாம் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து, இத வேற லெவலுக்கு கொண்டு போலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. ஓகே. இன்றைய நிகழ்ச்சி வந்து மிக, மிக முடிப்பதற்கு முன்னர் அடுத்த பயனுள்ளதா வாரம் 20ஆம் தேதி தீபாவளி வருகிறது. ஆமா. அடுத்த 19ஆம் தேதி திங்கட்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அதான் ஞாயிற்றுக்கிழமை வந்து அது தீபாவளி ஆக இருக்கிற காரணத்தால நிகழ்ச்சி செய்ய என்ன செய்யலாம்? தீபாவளி என்று ஒரு பக்கம் சில பாடகர்களை அழைத்து வந்து சரியா விளங்கலண்ணே. உங்களுடைய குரல் விளங்கவில்லை. சொல்லுங்க. சில பாடகர்கள் இல்ல இந்த தீபாவளி ஈஃப்ல வந்து ஒன்று இல்ல இந்த தீபாவளி ஈஃப் வந்து நாம் நிகழ்ச்சி செய்யக்கூடாது, அல்லது சில பாடகர்களை பாட வைத்து இங்கே ஒரு மகிழ்ச்சிகரமாக அதை பற்றி நான் புறப்பாடு நம்ம பேசிக்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி. சரி. நன்றி புஷ்பா. சரி, நன்றி, நன்றி. ஆகையால இன்றைய நிகழ்ச்சியை வந்து மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, பல விஷயத்தை தெரிந்து கொண்டேன் என்ற மன திருப்தியோடு நிறைவு செய்கின்றேன். கலையமுதன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். வெற்றி நிச்சயம் அனைவருக்கும். அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். நன்றி. ஐயா